இந்த ட்ராமோடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ட்ராமோடைய ஹீரோயின் வேனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ஃபிலிம் டைரக்டர், அதுக்காக நிறைய அவார்டெல்லாம் கூட வாங்கியிருப்பா, ரொம்ப திறமையான பொண்ணு. ஆனா இது எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிவ் அப் பண்ணிட்டு தான் யாருங்கிற தன்னுடைய அடையாளத்தை மறைச்சி ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரெஸ்பெக்டே இல்லாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி எதுமா ஒரு ஃபிலிமுக்கு கூட என்னுடைய ஹஸ்பண்டால என் கூட வர முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ட்ராமோடைய செகண்ட் ஹீரோ ஃபூ யான்சன் வரான். நம்ம யான்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர். ஆக்சுவலி ஹீரோயினும் இவனும் ஒரே கிளாஸ்மேட் தான், ஒரே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தான் படிச்சிருப்பாங்க. அங்கே யான்சனை பார்த்த ஹீரோயினும் நீ எவ்வளோ பெரிய மூவி ஸ்டார், அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாதாரண பொண்ணு என்ன மீட் பண்ண எதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்லி கேட்குறா. என்ன பேசுகிறவன், நீ மட்டும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டு கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நீ தான் இப்போ ஹை பீக்கில் இருந்திருப்ப. இப்போ கூட உனக்கு கெட்டு போகல, நம்ம நார்த் சிட்டியோடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பேசாம என் கூட வந்துருன்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத விடவும் என் ஹஸ்பண்ட் ஹேனுக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல இப்படியே போய் சொல்லி இன்னும் ஒன்று நீயே எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்திக்க போற. சரி இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம பேசுறல, இன்னைக்கு உன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி தானே, ஒரு மூவிக்கு குடும்பம் உன் ஹஸ்பண்டால உன் கூட வர முடியலன்னு சொல்லி கேட்குறான். அவர் பிசினஸ் விஷயமா அப்ராட் போயிருக்காரு, அதனால தான் இன்னைக்கு என் கூட அவரால் வர முடியல. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி கோவப்பட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறா. அதுக்கு யான்சனா மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு நாள் உன் மனசு மாறும், அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தாத்தாவுடைய பர்த்டேன்னு தெரியும்ல, வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம எங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வரேன்னு கேட்டு ஹீரோடைய தங்கச்சி ஹீரோயினை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அதுவும் ஹீரோடைய அண்ணன் வைஃப் ரோயனும் பக்கத்துல தான் இருக்கா. அவன் முன்னாடி ஹீரோயினை பயங்கரமா அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு ஜியா, எதுக்கு இப்படிலாம் பேசுற, நான் உன் அண்ணனுடைய வைஃப், உனக்கு சிஸ்டர் இல்லா, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்ல, எது நீ எல்லாம் எனக்கு சிஸ்டர் இல்லாவா, எங்க ஹூ ஃபேமிலிக்கே நீ எல்லாம் மருமகளா இருக்க தகுதி இல்லாதவ, எனக்கு சிஸ்டர் இல்லைன்னா என் பெரிய அண்ணனுடைய வைஃப் ரூயன் இருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும்தான். சொல்ல போனா என் 2வது அண்ணன் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதே நீ ரூயன் மாதிரி இருக்குங்கிற ரீசனால தான் சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஜியா நீ என்ன சொல்றன்னு கேட்கும்போது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏதோ என் அம்மா சொன்னதால என் பிரதர் ஒன்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டா நினைச்சியா, சின்ன வயசுல இருந்து என் பிரதர் ஹேனுக்கு ரூயனை தான் ரொம்ப பிடிக்கும், இவங்க 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருந்தாங்க. ஆனா பை மிஸ்டேக் என் பெரிய அண்ணன் ரூயனை போய் மேரேஜ் பண்ணிட்டாரு. சோ வேற வழியே இல்லாம நீ பாக்கிறதுக்கும் கொஞ்சம் ரூயன் மாதிரி இருக்குங்கிற ரீசனால தான் ஒன்ன போய் மேரேஜ் பண்ணாரு, நீ என்னைக்குமே ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூட் மட்டும்தான் சொல்ல. அதை கேட்ட ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியல. அப்போ மேரேஜ் ஆனா இந்த 3 வருஷமா என்ன டச் கூட பண்ணாததுக்கு ரீசனே இதுதான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரூயனும் நல்ல மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. முதல்ல நகர்ந்துப்போன்னு சொல்லிட்டு லைட்டா தான் அவளை தள்ளி விடுவா. உடனே ஹீரோடைய தங்கச்சி இந்த ஜியாவும் எவ்வளவு தைரியம் தான் என் சிஸ்டர் இல்ல பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவங்கள பிடிச்சி தள்ளி விடுவேன்னு கேட்டு ஹீரோயின் முடிய பிடிச்சி குளிக்கிட்டு இருக்கும்போது பிசினஸ் விஷயமா அப்ராட் போன ஹீரோவும் அப்பதான் வீட்டுக்கு திரும்பி வரான். அவன் கையில ஒரு கிஃப்ட் பேக் கூட வச்சிருக்கான், அந்த ஹீரோயினுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான் போல. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரூயன் ஹீரோவை பார்த்தறா. உடனே சண்டையை விலக்கி விடுற மாதிரி பக்கத்துல போயிட்டு வேறொன்னே ஹீரோயின் மேல பழிய போட ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி ஸ்விமிங் பூல்ல குதிச்சிடறா. அப்படி குதிக்கும் போது ஹீரோயின் கையும் பிடிச்சு உள்ள எடுத்துட்டு போயிடறா. உடனே ஹீரோவுமே அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரா. 2 பேருமே தண்ணியில கடந்து என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடும் போது உடனே இவனும் காப்பாத்த தண்ணியில குதிச்சிடறான். வைஃபை தான் காப்பாத்த போறான்னு பார்த்தா ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு அவன் அண்ணன் வைஃப் அந்த ரூயனை தான் காப்பாத்தி மேல தூக்கிட்டு வரான். இதை பார்த்தா ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா உடஞ்சு போயிடா. இந்த நிலைமையில கூட அவளை தான் காப்பாத்துறானா, என் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோடைய கார்ட்ஸ் தான் ஹீரோயினை மேல தூக்கிட்டு வராங்க. சரி ஹீரோயினுக்கு என்னாச்சு பாக்கலான்ட்டு ஹீரோவை எழுந்து போக பாக்குறான். உடனே இந்த ஜியாவுடைய சிஸ்டர் நிலவுக்கு சிங்கள தர அடுத்த செகண்டே அந்த ரூயனும் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. நம்ம குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்காங்கன்னு கூட பார்க்காம சிஸ்டர் நிலவை பிடிச்சு ஹீரோயின் தான் தள்ளி விட்டான்னு சொல்லி இந்த ஜியாவும் ஹீரோயின் மேல பழிய போட அதை கேட்ட ஹீரோவும் என் அண்ணனுடைய குழந்தைக்கு மட்டும் ஏதாவது நடந்தது உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயினை வான் பண்ணிட்டு அவளை அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடறான். செய்யாத தப்புக்காக திட்டு வாங்கி அழுதுட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் பார்த்தா வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஹீரோயின் மேல அன்பு காட்டுற ஒரே ஜீவன் யாருன்னா ஹீரோடைய அம்மா மட்டும்தான். ஹீரோயின் எழுந்ததுமே என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேர் பண்ணிக்கும் போது எவ்வளோ இருந்து அழுதுகிட்டே நான் அந்த ரூயனை தண்ணியில் பிடிச்சு தள்ளி விடவே இல்லை, ஆனால் அப்படி இருந்துமே நான் எவ்வளோ சொன்னாலும் உங்கள் பையன் நம்பவே மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவருக்கு என் மேலே லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, உண்மையிலே அவனுக்கு மேலே லவ்லாம் இருக்கு. உனக்கே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே என் பெரிய பையன் இறந்து போனான், அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் வைஃப் ரூயனையும் வயிற்றுல வளர குழந்தையவும் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோனுடைய அண்ணனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அதனால தான் அவன் மேலே இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கான். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருந்தது. அப்போ ஹேண்ட் தான் டே நைட்னு கூட பார்க்காம ரொம்ப கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம கம்பெனியை ஸ்டேபிளான நிலைமைக்கு கொண்டு வந்தான். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களால தான் அவன் இந்த அளவுக்கு ஹார்டாக நடந்துக்கிறான். அவன் பார்க்க வேணா கரடு முரடாக இருக்கலாம், ஆனால் அவன் மனசு ரொம்ப நல்ல மனசு. உன் மேலே அக்கறை இல்லாமலே அவனுக்காக கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கான், நீயே பாருன்னு சொல்லி ஹீரோயினுக்காக நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அந்த இடத்த காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. சரிங்கம்மா நடந்த எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோமே வந்துடுறான். வந்தவன் ஹீரோயின் கையில இந்த நெக்லஸை தட்டி விட்டுட்டு பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்,
முதல்ல வா தாத்தா உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்றேன் என்னுடைய எக்ஸ்பிளனேஷனை கேளுங்கன்னு சொல்லும்போது, நீ எதை சொல்றதா இருந்தாலும் அதை தாத்தா கிட்ட வந்து சொல்லிக்கோ, முதல்ல வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு அவங்க தாத்தா கிட்ட இழுத்துட்டு போயிடுறான். மொத்த குடும்பமும் ரவுண்டு கட்டி நிக்கிது. ஹீரோயினும் தயவு செஞ்சு நம்புங்க, நான் ரோயினை தண்ணியில பிடிச்சு தள்ளியே விடலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோடைய தாத்தாவும் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆளு போல ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் இழுத்துட்டு சொல்லியிருக்காரு. அங்க அந்த ரோயினுடைய அம்மாவுமே இருக்காங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து உன்னாலதான் என் பொண்ணுக்கு அபார்ஷன் ஆச்சு, இன்னைக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோடைய தாத்தா கிட்டையும் இந்த ஹீரோயினால தான் என் பொண்ணாவ குழந்தை இறந்திருக்கா, இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாகணும், என் பொண்ணுகிட்டே மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லவும் ஹீரோயினும் நான் எந்த தப்பு பண்ணல, நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டபனா இருக்கா. உடனே இந்த தாத்தா இருக்காரு இல்லையா, ஒரு டீ கப் எடுத்து ஹீரோயின் மூஞ்சில விட்டு கடிச்சு அடிச்சிடாரு. ஹீரோயின் எவ்வளவு கேட்டுமே ஹீரோவும் நம்ப மாட்டேங்கிறான். அது எப்படி ஒரு அம்மா தான் குழந்தையோட உயிரை ரிஸ்க்ல வச்சு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிருப்பா, சோ என்னால நீ சொல்றதை நம்ப முடியாது, நீ தான் தள்ளி விட்டுக்கணும்னு சொல்லும் போது ஹீரோடைய அம்மாவும் அந்த மாதிரிலாம் பேசாதப்பா, அவன் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோடைய அம்மாவை தவிர வேற யாருமே அவங்கள நம்ப தயாராவே இல்ல. சோ அவங்க ஃபேமிலி லா படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான அந்த ஸ்டிக்கையுமே எடுத்துட்டு சொல்ல அந்த அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து நேரிட்டு இருக்காரு. ஹீரோயினை பனிஷ்மெண்ட் பண்ண ஹீரோக்கு மனசே வரல, தயங்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோடைய தங்கச்சி என்ன சொல்றானா, பிரதர் அவன் மேல இறக்கமே காட்டாத, நம்ம அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு இருந்த வாரிசையும் கொண்டுட்டா, அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுன்னு சொல்லி மூட்டி விட பார்த்தா அதுக்கு இந்த ரோயினுடைய அம்மாவும் பாவம் என் பொண்ணு சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டா, இப்போ அவளுக்குன்னு ஆறுதல் இருந்தா அவ குழந்தை கூட அவளை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா ஹீரோவை நல்லா கீரை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மாவும் இல்லப்பா அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத, ஒருவேளை வேன் தப்பே பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு அவளை மன்னிச்சுட்டு, அவ உடம்பு தாங்காதுப்பா வேணாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோடைய தாத்தாவும் கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது, அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அவ இந்த வீட்டு வாரிசவே கொண்டிருக்கா, அந்த ஸ்டிக் எடுத்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆர்டர் பண்றாரு. இப்படி மொத்த ஃபேமிலியும் பிரஷர் கொடுக்கும் போது ஹீரோவும் ஃபைனலா ஹீரோயின் கிட்ட கேட்கிறான், அட்லீஸ்ட் இப்பயாவது நீ பண்ண தப்பு ஒத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேளு, இல்லைன்னா இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தவிர வேற வழியே இல்லைங்கும் போது அப்ப கூட ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணல, நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு தான் கேட்கிறா. உடனே ஹீரோவும் அந்த ஸ்டிக் எடுத்து பலமா ஹீரோயினை அடிச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் அழுதுகிட்டே நான் அவனுடைய வைஃப், அப்படி இருந்தும் என் மேல உனக்கு என்னைக்குமே நம்பிக்கையே வராதான்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஹீரோடைய அம்மாவும் இங்க பார்ப்பா ஹேன், அவனுடைய வைஃப் கொஞ்சமாவது அவன் மேல இறக்கம் காட்டு, இவ்வளோ அடியும் அவளால தாங்கிக்க முடியாது, செத்து போயிட்டா என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் விடுங்கம்மா அவரை தடுக்காதீங்க, அவரு எவ்வளோ வேணுமே நான் அடிக்கிட்டோம், என் லைஃப்ல நான் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா, உங்களை மாதிரி ஒருத்தவரை மேரேஜ் பண்ணதான், ஸோ நான் பண்ண அந்த பெரிய மிஸ்டேக்கு இது எல்லாமே டிசர்வ் தான் சொல்லி அழுதுட்டு இருக்கா. உனக்கே இவ்வளோ வலிக்கும் போது ஒரு குழந்தை இருந்தா அந்த ரோயனுக்கு எவ்வளோ வலிக்கும், ஒன்றை விடவும் 10 மடங்கு வலியாவை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லும் போது போதும் நிறுத்துங்க, ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என் மேல என்னைக்குமே லவ்வே இருந்ததில்ல, இந்த அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை என்னையோட முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறமும் என்னால உங்களுக்கு மனைவியா இருக்க முடியாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. ஆக்சுவலி ஹீரோவுக்குமே ஹீரோடைய பாஸ்ட் லைஃப்பை பத்தி தெரியாது, அதனால இந்த வீட்டை விட்டு வெளியில போனா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, உனக்கு இங்க சமைக்கிறது துடைக்கிறது விளக்கிறது தவிர வேற என்ன தெரியும், என்னுடைய சப்போர்ட் இல்லைன்னா உன்னால வெளியில ஒரு நாள் கூட ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் உடம்பு ஃபுல்லாவே பயங்கரமான காயங்கள் இருக்கு. அந்த காயங்களுடைய வலி தாங்க முடியாம அவ கண்ணிலேருந்து தண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்க. உடனே ஹீரோயினும் பயங்கர கோவத்தோட அவருடைய மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து அதை 4 மூலமா கிழிச்சு போட்டாரா. அதோட அவன் வாங்கிட்டு வந்த நெக்லஸ் அந்த வெட்டிங் ரிங்கான எல்லாத்தையும் தூக்கி குப்பத்துல போட்டுட்டு இதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது முடிவு பண்ணி தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோடைய தங்கச்சி ஜியாவும் அந்த ரோயனும் வராங்க. என்ன சூட்கேஸோட எங்க கிளம்பிட்டா, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டினா இந்த வீட்டுல இருக்கிற வீட்டு வேலைகள்லாம் யார் பாப்பா, பாவம் சிஸ்டர் எல்லாம் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா நீ பண்ண தப்புக்காக அவங்க முன்னாடி நிலன் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொல்றா. உடனே இந்த ரோயனும் பரவாயில்ல விடுமா, நான் தான் ஏதோ கொஞ்சம் அஜாக்கிரதையா அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நின்னுட்டேன், இதுக்காக பாவம் எதுக்கு அவளை போய் பிளேம் பண்ணிட்டுங்கும் போது ஹீரோயினும் வாவ் செம்ம ஆக்டிங், இந்த ஆக்டிங்கை உன்னுடைய கெரியர்ல காட்டியிருந்தேன்னு வச்சுக்கோயேன் இந்நேரத்துக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிருப்ப, ஸோ இதுக்கப்புறம் நீ பண்ற அந்த படங்கள்ல இந்த ஆக்டிங்கை வச்சுக்கோன்னு சொல்லும் போது வாய மூடு, அவங்க எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் தெரியுமா, எத்தனை டைரக்டர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது, நீ ஒரு சாதாரண போர் கேள் தானே சொல்லிட்டு ஹீரோயினை ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கா. உண்மைதான், இத்தனை வருஷமா இந்த வீட்டில் ஒரு சர்வன்ட் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணீங்க, ஆனா ஃபியூச்சர்ல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னா நீயும் பார்க்க தானே போறேன்னு சொல்லும் போது என்ன பெருசா நடக்க போகுது, இந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நீ நடு ரோட்ல நின்று பிச்சை தான் இருப்ப, உன்ன மாதிரி போர் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணால என்ன பண்ண முடியும்னு கேட்டு ஹீரோயினை அடிக்க வரா. டக்குன்னு ஹீரோயின் அவ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி இந்த தடவை ஏதோ போனா போதுன்னு ஒன்று விடுறேன், ஆனா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பேக் பண்ண அந்த பேக்கோட அங்கேருந்து வெளியில வந்துடுறாங்க. அந்த வீட்டில் ஹீரோயின் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு யான் தான் வரான். அவன் பக்கத்துல வரவும் ஆல்ரெடி ஹீரோயின் உடம்பு வீக்கா இருந்ததெல்லாம் அதே இடத்துல மயங்கிடுறா. அதுக்கப்புறம் யான் சந்தா அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போறான். இப்படி அவளை தூக்கிட்டு போறதா இந்த சியாவும் அந்த ரோயனும் பாக்குறாங்க. ஓ அப்போ இந்த மாதிரி எவன் கூடயே அஃபேர் வச்சுக்கிட்டு தான் என்னுடைய பிரதர் இவ டிவோர்ஸ் பண்ணலாம் நினைச்சாலா, இந்த விஷயத்த இப்பவே என் பிரதர் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோயின் யான் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
நான் என்னுடைய ஹஸ்பண்ட் ஹேனை டிவோர்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட யான்ஷனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ இப்போதான் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்க. அந்த ஹேன் உனக்கு டிசர்வான பர்சனே இல்லைன்னு சொல்ல ஹீரோயினும் அந்த வீடு அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கிறத பார்க்குறா. ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி லாங் நைட்டுங்கிற மூவி ஷூட்டிங்காக இந்த வீட்டை நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹேனை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கூட இந்த வீட்டுக்கு நான் வரவே இல்லை. அப்படி இருந்துமே இந்த வீடு இந்த அளவுக்கு எப்படி இது வரைக்குமே க்ளீனாக இருக்குன்னு கேட்குறா. ஆக்சுவலி யான் தான் அந்த வீட்டை இது வரைக்குமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஹேன் அவளுக்கு டிசர்வான ஆள் இல்லைங்கிறது இவனுக்கு தெரியும். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையோடையே இது வரைக்குமே அந்த வீடை இந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஸோ அவன் நினைச்ச மாதிரியே அவளும் அந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா. இப்போ அதை பற்றிலாம் சொல்லும் போது ஹீரோயினா அவனுக்கு நன்றி சொல்கிறா. சரி, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருக்க? நீ இந்த உலகத்திலே ஒரு பெஸ்ட் டேரக்டராக வரணும். நான் என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை மோட்டிவேட் பண்ணுறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஹேனை மீட் பண்ணேன். அவனை மேரேஜ் பண்ணிக்க போய் என்னுடைய கெரியரே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் யாருங்கிறத என்னுடைய தனித்துவத்தை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ லாஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டல அந்த லாங் நைட் மூவி ஷூட்டிங்கை பற்றி. ஸோ அந்த மூவி ஷூட்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறா. யான்ஷனும் ஹீரோயின் கிட்ட இருந்து இந்த ஸ்பிரிட்டை தான் எதிர்பார்த்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ மறுபடியும் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேங்கிற இந்த ஹாப்பியான நியூஸை இப்போவே போயிட்டு நம்ம குரூப்பில் எல்லாருக்கிட்டே சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு யான்ஷனும் அங்கேருந்து கிளம்புறான். அப்படி போகும்போது கூட அவன் மனசில் நீ ஒரு தடவை அந்த ஹேனால ஹர்ட் ஆகிட்ட, மறுபடியும் உன்னை ஹர்ட் ஆக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே போகிறான். அப்போ பிஸ்னஸ் மேன் ஹேனோடைய ஒய்ஃபு ஸ்விம்மிங் ஃபூலை தள்ளிவிட்டு ஆக்ட்ரஸ் ரூயினை கொலை பண்ண பார்த்தாங்கிற நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த நியூஸை பார்த்துட்டு ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இப்போதான் அந்த ஃபேக்கான நியூஸை பார்த்தா, நீ அந்த ஃபேமிலியில் இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சியா? இப்போதான் உன் அப்பா அனுப்பினால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து சொன்னாரு. இதுக்காக இதெல்லாம் பற்றி ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோடைய அப்பாவும் அந்த ஃபோனை வாங்கி, ஏமா உனக்கெல்லாம் இது என்ன தலையெழுத்தா? நீ யாருங்கிற உன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி இந்த மாதிரி கஷ்டப்படாத அந்த வீட்டுக்கு போனியா? ஏதோ நீ அந்த வீட்டில் இருந்ததால தான் இத்தனை வருஷமா அந்த ஹேனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம பேங்க்லேருந்து ஒரு பைசா கூட உனக்கு போகாதுன்னு சொல்லும் போது, அப்பா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலைங்க அடிக்கிற சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் இருங்கப்பான்னு ஃபோனை வச்சுட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணா அங்கே பேய் மாதிரி ஹீரோ தான் வந்து நிற்கிறான். என்ன நீ எதிர்பார்த்த ஆள் வராமல் நான் வந்திருக்கிறது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டியா? ஆல்ரெடி என் தங்கச்சி சொன்னா நீ எவன் கூடயே அஃபைர் வச்சிருக்க, யாரு கூடயே போயிட்டேன்னு. நான் கூட நம்பல. அவன் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, அவர் ரொம்ப இன்னசென்ட்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தானே உன்னுடைய லட்சணம் என்னன்னு தெரியுது. இந்த வீடு இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னா ரொம்ப வருஷமாவே அவனுக்கு உனக்கு அஃபைர் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ உண்மையை சொல்லு, எத்தனை நாளாக உனக்கு அவனுக்கு பழக்கம்னு கேட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கான். என் கை ரொம்ப வலிக்குது, ஃபர்ஸ்ட் என் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. இவன் அவன் கையை விட்டுறான். இது என்னுடைய வீடு, ஃபர்ஸ்ட் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் காதலே வாங்கல. அவன் எங்க இருக்கான்னு நானும் பார்க்கறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாவும் தேடி பார்த்துட்டு வரான். அந்த வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கவும் ஹீரோயின் கிட்ட வந்து அங்கே ரூயனுடைய குழந்தைய கொண்டுட்டு இங்கே வந்து எவன் கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்போ இந்த 3 வருஷமா இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்க ஹீரோயினுக்கு வருது பாருங்க கோபம், செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. 3 வருஷமா என்ன வேலை பார்த்தேன்னு கேட்குற? உன் வீட்டில் 3 வருஷமா உன் தங்கச்சிக்கு ஒரு சர்வெண்ட்டாக இருந்தேன். அதோட நீ மேரேஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அப்ராட் போயிட்ட. இப்போதான் திரும்பி வந்திருக்க. ஆனால் 3 வருஷம் கழிச்சு வந்த உனக்கு உன் அண்ணி யாரு, உன் வைஃப் யாருன்னு கூட உனக்கு வித்தியாசம் தெரியல. ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தப்போ என்ன விட்டுட்டு அவளை தானே ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணி கூட்டிட்டு போனேன். உன்ன மாதிரி ஒரு டெவல போயிட்டு மேரேஜ் பண்ண போற, என்ன சொல்லணும்? ஆமா நீ அவ்வளோ நல்லவனா இருந்தா மேரேஜுக்கு முன்னாடியே உன் அண்ணியை லவ் பண்ணிருக்கல, அந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. போது நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் ரூயனுக்கும் இடையில எதுவுமே இல்ல. நீ உன்னுடைய தப்பு மறைக்க எங்க மேல பிளேம் பண்ணாத. ஒழுங்கு மரியாதையா இப்பவே வீட்டுக்கு வந்து ரூயன் கிட்ட மன்னிப்பிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் நான் அவளை ஸ்விம்மிங் பூல்ல பிடிச்சு தள்ளியே விடலன்னு ஆன்சர் டெம்பிள்ல வந்து என்னால ப்ராமிஸ் பண்ண முடியும். ஒருவேளை நான் சொல்றது பொய்யா இருந்தா அந்த இடி மின்னல் தாக்கி நான் அங்கேயே கூட சாக தயாரா இருக்கேன். அதே மாதிரி அந்த ரூயனால ப்ராமிஸ் பண்ண முடியுமான்னு கேட்க அப்போ ஹீரோக்கு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்த கால் வருது. அந்த ரூயனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதை இவன் கிட்ட சொன்னதுதான் அடுத்த செகண்டே அவளை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறான். ஹீரோனிக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. போயும் உன்ன மாதிரி ஒருத்தவனை மேரேஜ் பண்ணணும் முடிவு எடுத்தல, அந்த முடிவு தான் என் லைஃப்ல நான் எடுத்த பெரிய மிஸ்டேக்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோனுடைய அப்பா கிட்ட என்ன கால் வருது, ஹீரோனே வீட்டுக்கு வர சொல்றாரு. கண்டிப்பா வரேன்ப்பா, ஆனா வரதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ரூயன் ஒரு ஆக்ட்ரஸ் தானே, ஸோ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று அவ பேரை சொல்லி கூப்பிட்டு பயங்கரமா ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூயனுடைய அசிஸ்டண்டும் மேடம் இப்போ உடம்பு சரியில்லாம தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களால உங்களை மீட் பண்ண முடியாது, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் வரதை பாக்குறாங்க. உடனே இந்த ஃபேன்ஸ் கிட்ட மேடமுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதுக்கு ரீசனே அங்க வரலையா அந்த வேன் தான், அவரால் தான் அவங்க வயிற்றுல வளர்ந்த குழந்தையும் இழந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினை போட்டு கொடுக்க அடுத்த செகண்டே இந்த ஃபேன் குரூப் எல்லாருமே ஹீரோயின் கிட்ட போயிடுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க ரூயனையே நீ ஹர்ட் பண்ண பார்த்திருப்பேன்னு சொல்லி எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ரூயன்மே வரா.
வந்துடுறா. ஹீரோயினை பார்த்துட்டு அச்சோ உனக்கு என்னாச்சு, இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. உடனே அவ பக்கத்துல இருக்கிற அவளுடைய அசிஸ்டன்டும் என்ன நீங்க அந்த டர்ட்டி உமன் உங்களை தண்ணியில பிடிச்சு தள்ளி விட்டு உங்களை கொலை பண்ண பார்த்திருக்கா, ஆனா நீங்க என்னன்னா இப்ப கூட அவன் மேல போயிட்டு இறக்கம் காட்டுறீங்களா, எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்ட அந்த ரூயன் கிட்ட அன்னைக்கு நீ அந்த ஸ்விம்மிங் பூல்ல எப்படி விழுந்தங்கிற விஷயத்த உன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு இதே மாதிரி உங்ககிட்ட அதுக்கப்புறமா ரெஸ்பெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்க உடனே இவளும் அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஃபேன்ஸ் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு அவங்க கிட்ட ஜாட கட்டுறா. அந்த லடியும் அந்த ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு இன்னைக்கு மேடமுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, ஸோ உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடியாது, இன்னொரு நாளைக்கு அவங்க உங்களை மீட் பண்ணுவாங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க. இங்க அந்த ரூயனும் ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நாங்க எரேஸ் பண்ணிட்டோம், நீ என்ன பண்ணாலும் உன்னால உண்மையை ப்ரூவ் பண்ணவே முடியாது, ஹீரோ உன்னை நம்ப மாட்டான், நானும் ஜியாவும் தான் பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கர திமிரா பேசிட்டு இருக்கா. என்ன அவன் நம்பலாம் அவசியமே இல்ல, எனக்கு அவன் மேல எந்த வித இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லும் போது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவா அவனை தேடி எதுக்கடி இங்க வரைக்குமே வந்த, ஒழுங்கா அவன் லைஃபை விட்டே போயிடுன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினும் மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் நான் அவன் லைஃப் ஆல்ரெடி விட்டு போயிட்டேன் தான், ஆனா நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது, நீ என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சிஸ்டர் இல்லை மட்டும்தான், அவன் என்னைக்குமே உன்னை மேரேஜே பண்ணிக்க மாட்டான்னு சொன்னா அதை கேட்டு இவ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த குழந்தை எனக்கு ஒரு பேர்டனா இருந்தது, என் ஃபியூச்சருக்கு இந்த குழந்தை ஒரு பெரிய தடையா இருக்குன்னு நினைச்சுதான் நானே இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன், ஆனா பழிய ஓ மேல போட்டுட்டேன், இதனால ஹீரோக்கு என் மேல நிறையவே அக்கறை வந்துச்சு, என்னுடைய ஃபேன்ஸ் மத்தியில நான் ரொம்ப பிரபலமாகிட்டேன், பாவம் நீ தான் இப்போ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அவ டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடறா. என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல என் கையை விரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ கையை தான் பிடிச்சி இழுப்பா. அவ உடனே கீழே விழுந்துட்டு ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ண அதை பார்த்துட்டு ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின் தான் தள்ளி விட்ட நினைச்சு ஹீரோயின் அரைஞ்சிடறா. உங்களுக்கு என்னைக்குமே கண்ணே தெரிஞ்சது இல்லையா, நல்ல கண்ணை திறந்து பாருங்க, அவளுக்கு எந்த காயமும் இல்லை, ஆனா அவளால நான் தான் ஹர்ட்டே இருக்கேன், ஆனா நீங்க இப்ப கூட அவ பக்கம் தான் நிக்கிறீங்களான்னு கேட்கும்போது உடனே இந்த அசிஸ்டன்ட்டும் மிஸ்டர் ஹேன் அந்த பொண்ணு சொல்றதை நம்பாதீங்க, நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன், அவங்களே ஹர்ட் பண்ணிட்டு ரூயன் மேல பழிய போறாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோயினும் ஓ அப்படியா, அப்ப நான் இந்த இடத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம், அப்பதான் உண்மை என்னங்கிறது நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோவை போயிட்டு செக் பண்ணி பார்க்க சொல்றா. உடனே இந்த ரூயனும் அச்சோ எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய டிராமாவை ஸ்டார்ட் பண்ண இந்த ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு அவளை போயிட்டு கேர் பண்ணிக்கிறான். சான்ஸே இல்லை, பயங்கரமா ஆக்ட் பண்ற, உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நிஜமாலுமே அவ டிராமா தான் பண்றாங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியலையா, இல்ல புரிஞ்சுக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா, நான் உங்க வைஃப் தானே, ஆனா நீங்க என்னைக்குமே என்ன ஒரு வைஃபா ட்ரீட் பண்ணதே இல்ல, பதிலுக்கு அவளதான் உங்க வைஃப் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, போதும் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், என்னால சுத்தமா முடியல, தயவு செஞ்சு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து நீட்டிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிருப்ப, அவன் கூட சேர்ந்து வாழறதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரமா, என்கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸே கிடைக்காது, நீ செத்தால அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை துண்டு துண்டா கிழிச்சு தூக்கி போட்டாராம். டிவோர்ஸ் வேணான்னு கிழிச்சு போறீங்கன்னா அப்போ என்ன நினைப்புல இருக்கீங்க, என்ன 2 பொண்ணுங்க கூடயும் ஒரே வீட்டுல என்ஜாய் பண்ணலான்னு பாக்குறீங்களான்னு கேட்க கடந்த 3 வருஷமா நான் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் கொடுத்த துணியை போட்டுட்டு நான் கொடுத்த பணத்துல வாழ்ந்துட்டு இன்னைக்கு செலவு பண்ண ஒருத்தவன் கிடைச்சிட்டானதும் என்னை விட்டுட்டு அவன் கூட போகலான்னு பாக்குறியா, நீ எனக்கு கடன் பட்டிருக்க, சோ என்கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது, என் கூட தான் நீ வாழ்ந்தாங்கன்னு சொல்றான். நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆளா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, யாருக்கு கடன் பட்டிருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க, 3 வருஷமா உங்க வீட்டுல ஒரு சர்வெண்டா தான் நான் இருந்திருக்கேன், உங்க வீட்டுல 3 வேலையை சமைச்சு வைக்கிறது வீட்டு வேலைகள்லாம் பாக்குறதுன்னு எல்லாத்தையும் நான் மட்டுமே தான் பார்த்திருக்கேன், நீங்க ஆஃபீஸ் போயிட்டு அப்பப்போ வீட்டுக்கு லேட்டா வரும்போதெல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்து சர்வ் பண்ணியிருக்கேன், ஆனா அப்ப கூட உங்களுக்கு சாப்பிட டைம் கூட கிடைச்சிருக்காது, நீங்க பட்டுக்கு கண்டுக்காமலே போயிருந்திருப்பீங்க, அது மட்டும் இல்லாம அப்பப்போ உங்களுக்கு வயிறு வலி வர வந்துடும், நீங்க எப்பெல்லாம் வயிறு வலி வந்து உடம்பு முடியாம கஷ்டப்படும் போதெல்லாம் டே நைட்டுன்னு கூட பார்க்காம தூங்காம கொல்லாம உங்க பக்கத்துல இருந்து நைட்டு ஃபுல்லாவும் கேர் பண்ணியிருக்கேன், ஸோ உங்க வீட்டுல ஒரு சர்வெண்டா மட்டும் இல்ல உங்களுக்கு பேபி சிட்டரை கூட 3 வருஷமா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், மொத்தமா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாருங்க, நீங்க தான் எனக்கு 5 மில்லியன் தர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி காமிக்கிறா. இதுக்கு அவங்க கிட்ட இருந்த பதிலே இல்ல அமைதியாவே இருக்கான். உங்களாலையும் உங்க ஃபேமிலியாலையும் நான் டவுன் ஆனது எல்லாமே போதும், உங்க மேல இருந்த லவ்வால தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனா அந்த லவ் இப்போ என்கிட்ட சுத்தமாவே இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி இன்னொரு டிவோர்ஸ் பேப்பர்ஸ்மே வச்சிருக்க போல அதை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த ரூயினுக்கா செம்ம ஹாப்பியா இருக்கு, நீங்க அவளுக்கு என்னெல்லாம் பண்றீங்க கொஞ்சம் கூட நன்றி இல்லைன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து மூட்டி விட்டுட்டு இருக்கா. அவ முகத்தை ஒரு செகண்ட் கூட நான் பார்க்க விரும்பல, அப்படி இருந்தும் என்னால எதுக்காக அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினி கிட்ட அவங்க அப்பாவுடைய அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு சொல்ல நெக்ஸ்ட் சைட்ல பார்த்தா ஹீரோயின் அவ வீட்டுக்கு தான் வந்திருக்கா. பார்த்தா பயங்கர ராயலான வெல்கமா இருக்கு. ஹீரோயின் அம்மா அப்பா ஹீரோ விடவும் பல மடங்கு பணக்காரங்க. ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா ஹக் பண்ணி பயங்கரமா எமோஷனல் ஆகுறா. ஹீரோயின் அப்பாவோ அந்த ஹோ ஃபேமிலி கூட இருந்தா மொத்த கோஆபரேஷனை நான் டெர்மினேட் பண்ணிட்டேன், இன்னும் 1 வீக்ல அந்த ஹீரோடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட ஹீரோயின் கிட்ட உன்னுடைய பாட்டி தான் இந்த சைனாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபிலிம் டைரக்டர், ஸோ உன் பாட்டி மாதிரி நீ ஒரு கிரேட்டான ஃபிலிம் டைரக்டரா வரணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோடைய பிரேஸ்லெட்டை ஹீரோயின் கையில கொடுக்குறாரு. ஆக்சுவலி அந்த பிரேஸ்லெட் ஹீரோயின் பாட்டியோடையது. அவங்க அந்த பிரேஸ்லெட்டை போட்டிருக்கும் போதெல்லாம் ஹீரோயின் அப்பப்போ கேட்டு
இருப்பா. அப்போ ஹீரோயின் பாட்டியும் என்ன மாதிரி நீ ஒரு பெரிய ஃபிலிம் டைரக்டரா வரும்போது கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட் உனக்காக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிரேஸ்லெட் தான் இப்போ ஹீரோயின் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை ஹீரோயினும் வாங்கிட்டு என் பாட்டி மாதிரியே நானும் சாதிப்பேன், ஒரு பெரிய ஃபிலிம் டைரக்டரா வருவேன், நான் பாதியிலே விட்டு என்னுடைய லாங் நைட் மூவியை ரீஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே யாச்சன்னு வரான். ஃபைனலாக நீ திரும்பி வந்துட்ட போல, எனக்கு உன் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்கு, உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா அவளை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அதோட ஹீரோயின் அப்பா கிட்டையும் நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், அவளுக்கு எல்லா விதத்துலையும் நான் ஹெல்ப் பண்றேன், அவளுக்கு பக்கபலமா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அப்பா ஹீரோடைய கம்பெனி கூட இருந்த கோஆப்ரேஷன் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணிட்டதால ஹீரோடைய கம்பெனி பயங்கரமாக ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜியாங் கம்பெனிக்கு என்னாச்சு, எதுக்காக திடீர்னு கோஆப்ரேஷன் எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ பார்க்க ஜாங் சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் வரான். ஆக்சுவலி இவன் ஒரு அசோசியேட் டைரக்டர் தான். இவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, கேள்விப்பட்டேன் ஜியாங் குரூப் உங்க கம்பெனி கூட இருந்த மொத்த கோஆப்ரேஷனையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்களாமே, ஸோ ஃபினான்ஷியலாக ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. லாங் நைட் மூவியை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு வேளை நீங்க வேணா அந்த மூவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்க ரெவென்யூ பல மடங்கு அதிகமாயிடும். அதுக்கப்புறம் நீங்களும் அந்த ஜியாங் குரூப்பை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஐடியா கொடுத்துட்டு போறான். இவன் எப்படி ஹீரோ கிட்ட பேசினதை ஒட்டு கேட்ட இந்த ரோயனும் இவனை மீட் பண்ணி, மிஸ்டர் ஜாங் நீங்க தான் லாங் நைட் மூவியோட அசோசியேட் டைரக்டர்னு கேள்விப்பட்டேன், நீங்க மட்டும் அந்த மூவில நடிக்க எனக்கு மெயின் லீடா சான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் நிறைவேற்றுறேன், உங்களுக்கு எப்பெல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து போகலான்னு சொல்லிட்டு மூவி சான்ஸ்க்காக அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி வளைஞ்சிட்டு இருக்கா. நீ ஹேனோடைய சிஸ்டர் இல்லை தானே, கண்டிப்பா உனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனும் வளைஞ்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மூவி சான்ஸ்க்காக போய் இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் தொட்டு பேச வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிகப் பண்ணிட்டு இருக்க. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோயின் டைரக்ட் பண்ண போற அந்த லாங் நைட் மூவியோடைய இன்வெஸ்டர் பார்ட்டி தான் நடக்குது. ஸோ ஹீரோ அந்த மூவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்திருக்கான் போல. அவனுடைய ஃபேமிலியோட தான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். எப்போதும் போல ஹீரோடைய தங்கச்சி இந்த ஜியாவும், இந்த மூவில மட்டும் என் பிரதர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு, இந்த சிட்டிலே நம்ம தான் ஃபேமஸான ஃபேமிலியா இருப்போம், அதோட நம்பர் 1 பணக்காரங்களாவும் ஆயிடலாம்னு சொல்லிட்டு பெருமை பேத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும், இந்த மூவில உன் பிரதர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற பணத்தை விடவும் பல மடங்கு பணத்தை ஜியாங் குரூப் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் ஜியாங் மட்டுமே கிட்டத்தட்ட 150 மில்லியன் பணத்தை இந்த பணத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரோயின்மே அங்க வர. அவளை பார்த்தா இந்த ஜியாவும், இந்த அவுட்ஃபிட் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த மூவில மெயின் லீடா இருக்கிறதுக்கு ஒன்ன தவிர வேற யாருக்குமே டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு இவளை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்கான். ஹீரோ வாங்கி கொடுத்த நெக்லஸை வேணான்னு சொல்லி ஹீரோயின் குப்பத்தூட்டில் போட்டிருப்பா இல்லையா, அந்த நெக்லஸை கையில் வச்சுக்கிட்டு இந்த நெக்லஸை நான் வேன் கிட்ட தானே கொடுத்தேன், அப்படி இருக்கும்போது இது எப்படி வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அசிஸ்டண்ட், பாஸ் அந்த டைமண்ட் நெக்லஸை உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய கார்பேஜ் பாக்ஸ்ல இருந்து எடுத்தோம், அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுடைய வெட்டிங் ரிங் கூட அதில் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க ஹீரோ கையில் இருந்த நெக்லஸை இந்த ரோயின் பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறா. அவசரத்துக்கு வாங்கி அதை போட்டுக்கிட்டதால இவனாலையும் அதை தடுக்க முடியல. சரி போனா புதிரை விட்டுறா. இப்படி அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோயினும் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு பர்சன் அவளுக்கு பின்பக்கமா வந்து அவ கழுத்துல ஒரு நெக்லஸை போட்டு விடுறா. பார்த்தா அது யான்சன் தான். எவ்வளோ அதுக்காக அவன் கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அது நீ தான் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு ஹீரோயின் பக்கத்துல வந்தா ஃபோர் கேட்ல கிஸ் பண்றான். இவளுக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவனை ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ அவனை டேஸ்ட் பண்ணிட்டு போறான். அதோட யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயின் திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஹீரோயினும் பயங்கர ராயல் என்ட்ரியோட அவங்க அப்பா கூட தான் கை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோனுடைய இந்த ஸ்டன்னிங் லுக்கை பார்த்துட்டு அந்த ஜியாவும் ரூயனும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்காளுங்க. எவ்வளோ ஒரு போரான பொண்ணு, இவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் கிடைச்சிது, அதுலேயும் அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த நெக்லஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஃபேமஸான டிசைனர் உருவாக்குனதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே காசு பேசிட்டு இருக்காளுங்க. ஹீரோயின் தனியாக இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு உன்ன மாதிரி ஆளெல்லாம் யார் இங்கே உள்ள விட்டது, இது எவ்வளோ பெரிய இன்வெஸ்டருக்கான பார்ட்டி தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இந்த ரூயன் என்ன சொல்கிறானா, அம்மா உனக்கு இங்கே என்ன வேலை, அதுலேயும் இந்த அளவுக்கு பயங்கர காஸ்ட்லியான ட்ரெஸ் நெக்லஸ்லாம் போட்டு வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு யார் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லி கேட்குறா. அட நீங்க வேற சிஸ்டர் இல்ல, இவளாவது இந்த அளவுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போடுறதாவது எங்கேயாவது ரோட்டோரத்தில் 5க்கும் 10க்கும் விற்கிற ட்ரெஸ் தான் வாங்கி போட்டுட்டு வந்திருப்பான்னு சொல்லி எப்போதும் போல இந்த ஜியாவும் ரோயனும் ஹீரோயினை ஹியூமிலேட் பண்ணி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட பரவாயில்ல, ஆனா நீ போட்டிருக்க பத்தியா ஒரு நெக்லஸ், அந்த நெக்லஸை எனக்கு வேணான்னு நான் குப்பத்தில் தூக்கி போடுது, அதுதான் இப்போ இவன் கழுத்துல போட்டிருக்கேன்னு சொல்லவும் இவ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. அப்போ இந்த ஜியா என்ன சொல்றானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஓல்டு மேன் கூட வந்தையே, அவர் தான் உன்னுடைய நியூ பாய் ஃப்ரெண்டா, அவர் தான் இந்த அளவுக்கு உனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாரான்னு கேட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி வேணும்னே ஹீரோயினை ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜாங் வரவும் அவங்கிட்ட இந்த ஜியா என்ன சொல்றானா, நீங்க இந்த மூவியோடைய அசோசியேட் டைரக்டர் தானே, இந்த மாதிரி போரான ஷேம்லெஸ்ஸான உமனெல்லாம் யார் உள்ள விட்டது, இவரும் கேவலமானவ, இவளை முதல்ல அடிச்சு வெளியே தரத்துங்க, ஒரு ஓல்டு மேன் கூடலாம் வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்ல அந்த பவர் பேல என்ன சொல்றானா, எதுக்காகமா இப்படி ஓல்டு மேன் கூடலாம் வர, நானும் ரொம்ப ரிச்சான பர்சன் தான், நீயும் ரொம்ப அழகா தான் இருக்க, பேசாம ஏன் கூட வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பா அப்ரோச் பண்ண போறான். அப்போ இந்த மூவிக்கு புதுசா வந்த அசோசியேட் டைரக்டர் நீ தானா,
ஒரு பொண்ணு கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியல. இதுல உன் பவரை வர நீ மிஸ்யூஸ் பண்றியான்னு கேட்டு ஹீரோயினும் அவனை வான் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில இந்த ஜியா புகுந்து, என்ன நீ நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் ஓவரா பேசிட்டு இருக்க, உனக்கு சரியான லெசனை கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அறைய போறா. சடனா ஹீரோயின் அவ கையை பிடிச்சு அவளே அடிச்சுக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் பார்க்க உடனே இந்த ரோயனும் ஹீரோ கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்க தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ஹீரோயின் அவளை அடிச்சிட்டான்னு சொல்லி மூட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, இப்ப கூட உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல, இப்ப கூட என் மேலதானே நீங்க குறை சொல்ல போறீங்கன்னு கேட்க, அவ சொன்ன மாதிரி ஹீரோவும் எதுக்காக எப்ப பாரு ஜியாவையும் ரோயனும் டார்கெட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுங்க டிராமாவை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து அவங்களை இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது இந்த ஜியா ஹீரோயின் கையை பிடிச்சிருக்க, அவங்க பாட்டியோட பிரேஸ்லெட்டை கையில போட்டிருப்பாங்க இல்லையா, அது அவங்க கையில இருந்து பிடுங்கிக்கிறா. இங்க பாரு ஜியா, இது ஒன்றும் விளையாட்டு இல்ல, இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், தயவு செஞ்சு அதை கொடுத்துருன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியா, அப்ப இது அந்த அளவுக்கு உனக்கு முக்கியம்னா என் முன்னாடி நீல்டன் பண்ணி என்கிட்ட பெக் பண்ணி கேளுடின்னு சொல்றா. இத்தனைக்கு ஹீரோவும் அங்கதான் இருக்கான். இவ பண்ற எல்லாத்தையுமே அவனும் பார்த்து தான் இருக்கான். ஆனா ஒரு வார்த்தை கூட அவன் தங்கச்சியை ஸ்டாப் பண்ணவே இல்லை. எதுக்காக இப்படி பண்ணுன்னு கேட்க கூட இல்ல. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. அவ முன்னாடி நீல்டன் பண்ணி பெக் பண்ணி தயவு செஞ்சு அந்த பிரேஸ்லெட் கொடுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறாங்க. என் காதுல சரியா விழல, மறுபடியுமே கேளுன்னு சொல்ல மறுபடியுமே ஹீரோயின் அவகிட்ட கெஞ்சி கேட்கறாங்க. பாவம், நீ இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்குற, ஆனா பாரு என் மைண்டு திடீர்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், இப்போ என்னால் உங்ககிட்ட இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அந்த பிரேஸ்லெட்டை தரையில போட்டு உடைச்சிடுறா. இவ்வளோ அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவங்க பாட்டி இவளுக்காக கொடுத்துட்டு போன அந்த பிரேஸ்லெட்டை ரொம்ப பொக்கிஷமா பார்த்துருப்பா. பாட்டி, என்னால் உங்களுடைய பிரேஸ்லெட்டை கூட பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச பீஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அழுதுட்டு இருக்கும் போது, இந்த இத்து போன பிரேஸ்லெட்டுக்கா இந்த அளவுக்கு அழுது சீன் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி இந்த ரோயனும் ஒரு 200 யான் பணத்தை எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்க, இதோட வேல்யூ வேணும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கும் போது, பணம் பத்தலாம் தான் ஹீரோயின் கத்துற நினைச்சு ஹீரோ என்ன பண்றானா, ஒரு 1 மில்லியன் பணம் இருக்கக்கூடிய கார்டு எடுத்து ஹீரோயின் கையில கொடுத்து புதுசா ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கிக்கோன்னு சொல்றான். அவளும் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கா. இந்த பணம் பத்தலன்னு கேட்டு மறுபடியும் ஒரு செக் புக் எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்க, பணத்தை வச்சு எல்லாத்தையுமே சரிக்கிட்டேலான்னு பாக்குறீங்களா, இதோடைய மதிப்பு என்ன தெரியுமா, நீங்க எனக்கு கொடுக்கணும்னா 80 மில்லியன் பணம் கொடுக்கணும்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோவும் பயங்கர ஷாக் ஆயிடுறான். என்ன பாக்குறீங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு நாளா என்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையும் நானும் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. இங்க நடந்ததை இங்க இருந்தவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க, எல்லாருமே ஐ விட்னஸ் இருக்காங்க. நான் இப்பவே போலீஸுக்கு கால் பண்ணி இந்த ஜியாவை அரெஸ்ட் பண்ண வைக்க போறேன்னு சொல்லவும், அவன் டக்குன்னு ஹீரோயின் போனை வாங்கி உடைச்சிட்டு, நீ இந்த மாதிரி பண்ணினா என் தங்கச்சியோட லைஃப் இஸ் ஸ்பாயில்டுன்னு சொல்லிட்டு அவ பக்கமா தான் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் பிடிச்சி வெளியில தள்ள சொல்ல, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய அப்பாவும் யான்சனை வந்துடுறாங்க. உடனே ஹீரோயினும் அவங்க அப்பா பக்கத்துல போய் நின்னுக்கிறா. இந்த ஜாங் இருக்கலையா, அவன் இடையில வந்தா, மிஸ்டர் ஜியாங், இந்த சின்ன விஷயத்துல இதுக்காக நீங்க 2 பேரும் இன்வால்வ் ஆகுறீங்க, இந்த டர்ட்டி உமனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ள சொல்றான். உடனே யான்சனும், நீ ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ள போறியா, இதுக்கப்புறம் இந்த லாங் நைட் மூவில நீ அசோசியேட் டைரக்டர் இருக்கவே முடியாது, இப்பவே நான் உன்னை ஃபயர் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வெளியில தள்ள சொல்ல, அங்க இருந்த கார்ட்ஸா அவனை வெளியில எடுத்துட்டு போயிடுறாங்க. தென் ஹீரோயின் அப்பாவும் ஹீரோ கிட்ட, உங்க தங்கச்சி உடைச்ச அந்த பிரேஸ்லெட் இந்த உலகத்திலேயே ஒன்று மட்டும்தான் இருக்கு, ரொம்ப ரேரான கலெக்ஷன், அது மட்டும் இல்லாம அந்த பிரேஸ்லெட்டுடைய மார்க்கெட் பிரைஸ் 80 மில்லியன், என்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடையில இந்த ஜியா என்ன சொல்றானா, மிஸ்டர் ஜியாங், அப்பனா இந்த பிரேஸ்லெட் உங்க ஃபேமிலியோடையதா, இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான உங்க ஃபேமிலி பிரேஸ்லெட்டை எங்கேயோ கிராமத்துலேருந்து வந்தா இவகிட்ட எதுக்கு கொடுத்தீங்க, இவ நல்லா அவங்கள செடியூஸ் பண்ண பாக்குறா, இவளை நம்பாதீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்பா பொண்ணே தெரியாம இவ ஒரு பக்கம் கேவலமா பேச, இதுல ஹீரோ வேற, வேன் நீ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பொண்ணா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, போயும் ஒரு பிரேஸ்லெட்டுக்காக உன்னுடைய பாடியை கூட நீ அவர்கிட்ட சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்பா பொண்ணே தெரியாம இவனும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோடைய அப்பாவுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. மிஸ்டர் ஹேன், உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, இத்தனை வருஷம் உங்க இல்லற வாழ்க்கையில உங்க மனைவியை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா, அவ முதல்ல யாருன்னு தெரியுமா, அவளுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா, அவனுடைய பொண்ணுன்னு சொல்ல வராரு. டக்குன்னு ஹீரோயின் அவரை ஸ்டாப் பண்ணி, இப்போதைக்கு எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சிக்னல் தராங்க. உடனே ஹீரோடைய அப்பாவும், என் கண்ணு முன்னாடி யாருமே நிக்க கூடாது, எல்லாரையும் இழுத்துட்டு போங்கன்னு சொல்ல, அங்கிருந்த கார்ட்ஸும் ஹீரோவையும் ஹீரோடைய ஃபேமிலியும் அங்கேருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட, நாய் நம்மள கடிச்சா நம்ம மறுபடியும் நாயை கடிக்க முடியுமா என்ன, விடுங்க, அவங்கள நான் வேற விதமா கவனிச்சுக்கிறேன்னு சொல்லும் போது, எப்படிமா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இவங்க எப்படிலாம் உன்னை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி உங்க கம்பெனி கூட இருந்தா நம்ம கம்பெனியோட மொத்த கோஆபரேஷனையும் டெர்மினேட் பண்ணிட்டான், இன்னும் 1 வீக்ல அவங்க நடுத்தெருல நிக்க போறாங்க, மொத்தமா அவங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி விடுங்க, இது நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க பாருன்னு சொல்லி காமிக்க,
அங்கே பார்த்தா ஹீரோனுடைய லெஜண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த 4 பேருமே அவங்க ப்ரொஃபஷனில் ரொம்ப ஃபேமஸான பர்சன் தான். ஸோ இவங்க கிட்ட தான் ஹீரோயின் வந்துட்டேன்னு சொல்லிட்டு யான்சன் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் போல. ஸோ ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலி இந்த 4 பேருமே ஹீரோயின் ரீஸ்டார்ட் பண்ண போகிற அந்த லாங் நைட் மூவிக்கு ப்ரொஃபஷனலாக ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் யான்சன் அங்கே உடஞ்சி கிடந்தா ஹீரோயினுடைய பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அந்த பீசஸ் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிறான். அதோட ஹீரோடைய அந்த கிரெடிட் கார்டும் அந்த செக் புக்குமே கிடக்கும். அதையுமே காலால் மிதிச்சு அங்கேருந்து தள்ளி விட்டுறான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் அந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த ரூயன் கிட்ட இன்னைக்கு அந்த ஹீரோனுடைய பிரேஸ்லெட்டை நான் வேணும்னு தான் உடைச்சேன், நல்ல வேலை நீங்க அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இல்லைனா அவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுக்கிட்டே ஹீரோ வந்துடுறான். அப்பனா நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி வேணும்னே தான் இதை பண்ணீங்களான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க, அந்த பார்ட்டில அந்த மாதிரி நடந்துக்கிட்டதால ஜியா மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல, ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜியாவும் பாத்தீங்களாண்ணா அவ வேணும்னு தான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அந்த பார்ட்டில அவ தான் என்ன நிறையவே புள்ளி பண்ணா, என் கண்ணத்துல கூட அடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோடைய அம்மா வந்துடுறாங்க. போதும் நிறுத்து, நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பார்ட்டில என்னெல்லாம் பண்ணீங்கிறத என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. வேன் உங்களை புள்ளி பண்ணல, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவளை புள்ளி பண்ணிருக்கீங்க, இவன் நீ அடிக்க ட்ரை பண்ணும்போது தான் அவ உன்னை திருப்பி அடிச்சிருக்கான்னு சொல்லவும் அதை கேட்ட இந்த ஹீரோவும் அந்த பார்ட்டில இவன் ஏதோ கண்ணை மூடிட்டு நின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அதுல அந்த ரோயன் இருக்கலையா அவகிட்ட நீங்க ரொம்ப இன்னசென்ட் நினைச்சேன், ஆனா நீங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, ஆனா நீங்க எதுக்காக எங்களை மட்டும் ப்ளேம் பண்றீங்க, உங்களுக்கும் தானே அவளை பிடிக்காது, நீங்களும் தானே அவளை ஹர்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றா. இவனும் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. ஆமா நானுமே அவளை டார்ச்சர் பண்ணிருக்கேன், கடந்த 3 வருஷமா அவகிட்ட நான் சரியா பேசுனது கூட கிடையாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்கேருந்து போறான். இவன் எப்படி ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு போறதை பார்த்துட்டு இந்த ரூயனுக்கு வர செம்ம பயமாகுது. இவனுக்கு என்ன திடீர்னு அவன் மேல இவ்வளோ கரிசனம், என்ன ஆனாலும் சரி இவங்க 2 பேரையும் சேரவே விடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தா ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ அதே மாதிரி பிரேஸ்லெட்டை ஹீரோனிக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல. ஸோ அசிஸ்டன்ட்டும் அதே மாதிரியான பிரேஸ்லெட் வாங்காட்டியும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட அதை கொடுக்க அவனும் ஹீரோயினை தேடி கிளம்பலான்னு பார்க்கறான். அப்போ இந்த சியா ஸ்டாப் பண்ணி அண்ணா நீ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு போன்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அப்பா கூட போனாங்க இல்லையா, அப்போ அதை வீடியோ எடுத்து இந்த ரூயோடைய அசிஸ்டன்ட் தான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணியிருக்கா. ஸோ அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு மிஸ்டர் ஜியாங் கூட அஃபையர் இருக்கு, போயும் ஒரு பிரேஸ்லெட்டுக்காக வயசானவர் கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருக்கா, அவர் கூட அஃபையர்ல இருக்கான்னு. அவங்க 2 பேரும் அப்பா பொண்ணுன்னு தெரியாம ஹீரோயினை பத்தி தப்பா ஹீரோ கிட்ட மூட்டி விட அதை கேட்ட ஹீரோவும் பயங்கரமா அப்செட் ஆயிரான். அது உண்மை நினைச்சு இவனுமே ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிறான். இப்பதான் இந்த ரூயனுக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. அவளுடைய அந்த அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி நீ எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்க தெரியுமான்னு சொல்லி அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களா தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது யான்சன் ஒரு பெரிய ஆக்டர் தானே, ஸோ அவங்ககிட்ட 2 பொண்ணுங்க வந்து நாங்கள் உங்களுடைய பெரிய ஃபேன், உங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா, எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்பீங்களான்னு கேட்டு ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சாரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த பொண்ணுங்களை அவாய்ட் பண்ணிடுறா. அதை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டும் என்ன நீ அந்த பொண்ணுங்களே வந்து வாலண்டியராக உங்ககிட்ட பேசும்போது நீ என்னடானா அந்த பொண்ணுங்களை அவாய்ட் பண்ற, ஒருவேளை வேற எந்த பொண்ணு மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க, ஆமா எனக்கு ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்ட்ரைவான கேம் தான் விளையாடுறாங்க, ஐஸ் கியூபை பாஸ் பண்ற கேமா, அதாவது ஒருத்தவங்க வாயிலிருந்து இன்னொருத்தவங்க வாய்க்கு பாஸ் பண்ணணுமா. ஸோ ஹீரோனுடைய டர்ன் வரும்போது பக்கத்துல யான்சன் தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு எப்படி பாஸ் பண்ணதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யான்சன் ஹீரோயினை பிடிச்சி அவ வாயில இருக்கிற ஐஸ் கியூப் எடுத்துறான். ஹீரோயினுக்கா பயங்கர நர்வஸ் ஆயிடுது. சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு ஹீரோயின் வைக்க போறான்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க, எனக்கு என்ன டிவோர்ஸ் ஆகல, அது மட்டும் இல்லாம நானும் யான்சனும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பேசினதை கேட்டு யான்சன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறான். தன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டாலேங்கிற இவ மேல இருந்த கோவத்துல யான்சன் ஐஸ் கியூப் எடுத்துட்டு போயிட்டு இவகிட்ட எப்படி வாங்கினானோ அதே மாதிரி ஆப்போசிட்ல அவன் ஃப்ரெண்டு உட்காந்துருப்பான். அவன் வாயில போயிட்டு இதே மாதிரி பாஸ் பண்ணிடுறான். அதை பார்த்து இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அட பாவி என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு பையனை போயிட்டு கிஸ் பண்ணுவான்னு கேட்க அப்பவே நினைச்சேன் இத்தனை வருஷமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கானே ஒரு பொண்ணுங்க மேல கூட இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நினைச்சேன், இப்பதானே தெரியுது இவனுக்கு பொண்ணுங்க மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல பசங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் போல இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதோட யான்சனும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பாவம் யான்சன் கிட்ட இருந்து கிஸ் வாங்கினா இந்த பையன் தான் அட பாவி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அடே நீ எதுக்குடா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற, இதே நானா இருந்தேன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு போதையில ஹீரோயின் மேலே சாஞ்சிடறான். ஆக்சுவலி இந்த பையன் கொஞ்சம் பெண்மையோட நடந்துப்பான். சரின்ட்டு ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல அவனை போயிட்டு படுக்க வச்சுட்டு வெளியில வரும்போது அந்த ஹீரோ பார்த்துறான். நேரா வந்து அவ கையை பிடிச்சி இதுக்கு முன்னாடி அந்த ஓல்டு மேன் கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருந்தா, இப்போ இவனா எதுக்கு இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற, நான் கூட ஜியாவும் ரூயனும் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டு உன்னோட பிரேஸ்லெட் உடைச்சதில்ல, உனக்காக இந்த புது பிரேஸ்லெட் கூட வாங்கிட்டு வந்தேன், ஆனா நீ இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி வழக்கம் போல ஹீரோனே தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான். ஓ அப்போ உடைச்ச அந்த பிரேஸ்லெட்டுக்காக காமெண்ட் செட் பண்ண வந்திருக்கீங்க அப்படித்தானே, அந்த பிரேஸ்லெட் எனக்கு எவ்வளோ பெரிய பிரேஸ்லெஸ் தெரியுமா, நீங்க இது மாதிரி எத்தனை எனக்கு வாங்கி கொடுத்தாலும் அந்த பிரேஸ்லெட்டுக்கு ஈடாகாதுன்னு சொல்ல, இந்த பிரேஸ்லெட்
எவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் மட்டும்தான். ஆனா சியா என்னதான் இருந்தாலும் உன்னுடைய சிஸ்டர் இல்ல தானே, அவளை ஜெயிலுக்கு அனுப்பி அவள் லைஃபையே ஸ்பாயில் பண்ண நினைக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட இதேமே இல்லையான்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஸோ நான் உங்க ஃபேமிலிங்கிறது இன்னைக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கா? நீங்க என்னைக்கு என்ன ஒரு மனைவியை நடத்திருக்கீங்க, இல்ல உங்க தங்கச்சி தான் இன்னைக்கு என்ன ஒரு சிஸ்டர் என்ன பார்த்துருக்கான்னு சொல்லி கேட்க, என்னதான் இருந்தாலும் ஜியா உன்னை விட சின்ன பொண்ணு தானே, எதுக்கு இப்படி எல்லா விஷயத்திலயும் அவகிட்ட போட்டி போறேன்னு கேட்டு ஹீரோயினே டர்ட்டி கேர்ள்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். எது என்ன டர்ட்டி கேர்ள்னு கூப்பிடுறீங்களா? சரி நான் எல்லா விஷயத்திலயும் உங்ககிட்ட போய் சொன்னதாவே இருக்கட்டும், அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லா நானும் உங்க அண்ணியும் விழுந்தப்போ எதுக்காக நீங்க என்ன காப்பாத்தாம அவளை காப்பாத்துனீங்க? ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை எப்போதுமே ஒரு அவுட் சைடர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு அந்த பார்ட்டில உங்க கண்ணு முன்னாடி தானே ஜியாவும் ரூயனும் என்ன புலி பண்ணாங்க, இதுக்காக ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. என்னுடைய மேரேஜ் லைஃப் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும், சரி நான் உன்னை வைஃபா நினைக்கல, ஆனா நீ என்ன ஹஸ்பண்டா தானே நினைச்ச, அப்படி இருக்கும்போது நீ அண்ணனுடைய குழந்தைய கொண்டிருக்க, ஒரு அங்கிளா என்னுடைய வலி எப்படி இருக்குங்கிறத உன்னால புரிஞ்சிக்கவே முடியல. இப்ப கூட என்கிட்ட அவ்வளவு அவசரமா டிவோர்ஸ் கேட்கறதுக்கு என்ன ரீசன்? இந்த மாதிரியான ஸ்டேஞ்சஸ் கூட எல்லாம் உன் நைட்டை ஸ்பெண்ட் பண்ண தானே கேட்டு அவளை ரொம்பவும் மோசமா பேசிட்டு இருக்கான். போது நிறுத்துங்க, எனக்கு உங்க மூஞ்சி பார்க்க கூட பிடிக்கல, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் லைஃபை விட்டே மொத்தமா போயிடுங்க சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்படிலாம் உன்னை விட முடியாது, உனக்கு எனக்கும் என்ன டிவோர்ஸ் ஆகல, ஸோ இப்போ வரைக்குமே நீ என்னுடைய வைஃப் தான், ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா, நீ பண்ண மிஸ்டேக்காக தாத்தா கிட்டேயும் ரோயன் கிட்டேயும் மன்னிப்பு கேளு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், இப்பவே வான்னு சொல்லி கூப்பிடுறான். எந்த வீட்டுக்கு வர சொல்றீங்க? அது என் வீடு இல்ல உங்க வீடு, நான் எதுக்காக உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்கறேன்னு உங்களுக்கு இன்னுமே புரியல. ஏன்னா உங்களுக்கு என்னைக்குமே என் மேல நம்பிக்கையே இருந்ததில்ல, நம்பிக்கை இல்லாத உறவு எனக்கு தேவையில்ல, இதுக்கப்புறம் நீங்களே என்ன தேடி வந்தாலும் எனக்கு நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோவும் வீட்டுக்கு வரான், பயங்கர கோவத்தோட அவனுடைய ஓவர் கோட்டை கழட்டி சோஃபால போட்டுட்டு அவன் ரூமுக்குள்ள போயிடுறான். அந்த ரோயன் அங்கதான் இருக்கான். அவன் ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஹீரோனிக்காக வாங்கிட்டு போன பிரேஸ்லெட்டுமே இருக்கு. அந்த பிரேஸ்லெட் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த செகண்டே அவளுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி, நீ பண்ண வேலை நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, ஹீரோ அவளுக்காக வாங்கிட்டு போனா பிரேஸ்லெட்டுமே கொடுக்காம எடுத்துட்டு வந்துட்டான். தொடர்ந்து இதே மாதிரி ஹீரோயின் கெட்டவங்கிற இம்பாக்ட சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ண ஹீரோ அவளை மொத்தமா வெறுக்கிற அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோடைய அம்மாவும் கேட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் பேரை கெடுக்க நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா, நீ தான் அந்த வைரல் வீடியோவெல்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியான்னு கேட்க, அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோமே வந்துடுறான். அவங்கிட்டையும் ஹீரோயின் பேரை கெடுக்க இவ தான் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கான்னு இவ பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதோட நீ ஹீரோனிக்காக வாங்கிட்டு போனா அந்த பிரேஸ்லெட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவனும் உடனே அவ டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்ன சொல்றீங்க, இந்த ஹீரோனிக்காக வாங்கிட்டு போனீங்களா? நிஜமாலுமே எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. சரி இதை தெரியாம எடுத்து, ஆனா ஹீரோனிக்கு அகேன்ஸ்டா வீடியோவெல்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருக்கே, அதை எதுக்காக பண்ண, எதுக்காக பேரை கெடுக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணன்னு கேட்கும்போது அதுக்கு இவ்வளோ அழுதுகிட்டே ஒத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், ஆனா இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ண தெரியுமா, உங்க பையன் ஹேனுக்காக தான். பாவம் இவரை எவ்வளோ நல்ல மனுஷன், போய் இவருக்கு துரோகம் பண்ணிட்டு யாரை கூடயே வெளியில அஃபைர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. அவ பண்ற இந்த செயலால உங்க பையனுடைய ரெப்புடேஷன் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல, உடனே இந்த சியாவும், ஆமாமா நீங்க தான் அண்ணிய தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஹீரோவும் அதுக்கு எதுவுமே பேசாம அவ சொல்றதை அக்செப்ட் பண்ற மாதிரி அமைதியாவே இருக்கான். இவ்வளோ ஹீரோடைய அம்மா கிட்ட, உங்களுக்கு என்னைக்குமே அந்த வேன் மட்டும் தான் கணக்கு தெரிஞ்சிருக்கா, என் மேல உங்களுக்கு அக்கறையே இருந்ததில்ல, அவளால என் குழந்தைய நான் இழந்திருக்கேன், என் ஹஸ்பண்டை என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கா. எங்க ஹீரோவும் இட்ஸ் ஓகே விடுங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் சான்ஸ். இவன் என்ன சொல்றானா, எனக்கு தெரியும் ஜியாங் குரூப் உங்க கம்பெனி கூட இருந்தா மொத்த கோஆபரேஷனும் டேமேஜ் பண்ணிட்டதால உங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆயிட்டு இருக்குன்னு. ஆனா இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. என் அப்பா ஜெர்மனில ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு, கண்டிப்பா அவரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம லாங் நைட் மூவி ஷூட்டிங் வர ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நீங்க மட்டும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எனக்குமே அதுல மெயின் லீடுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இது நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மண்டையை கழுவிட்டு இருக்கா. ஹீரோடைய அம்மாவுக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒன்ன மாதிரி ஒரு பையனை பேத்தம் பாரு, என்ன சொல்லணும், எதுக்குடா இவ்வளோ முட்டாளா இருக்குன்னு ஹீரோவை திட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவும் ஷூட்டிங் செட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்க பாருமா, அப்பா இந்த இடத்த உனக்காக தான் வாங்கியிருக்கேன், உன்னுடைய ஷூட்டிங்காக தான் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, அப்பா எதுக்குப்பா இவ்வளோ பெரிய இடம், சின்ன இடமே போதுமே சொல்லும் போது, என்னமா பேசுற, உன்னுடைய ஷூட்டிங்க்கு இந்த இடம் தான் சரியா இருக்கும், அது மட்டும் இல்லாம நீ வந்து போறதுக்கு உனக்கு விதவிதமான கார் கூட வாங்கியிருக்க, 24 மணி நேரமும் உன்னை பாதுகாக்க பாடி கார்ட்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அப்பா எதுக்குப்பா இதெல்லாம் சொல்லும் போது, இதெல்லாம் என்ன உள்ளவான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு போறதுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்கப்பா, எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க என் மேல இருக்கிற அக்கறையிலயும் அன்பிலையும் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா நான் என்னுடைய ரியல் ஐடென்டிட்டியை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மூவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறா. அந்த இன்வெஸ்டரோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹீரோடைய பேரு இருக்கிறத நோட்டீஸ் பண்றா. அதை பார்த்தா ஹீரோயின் அப்பாவுக்கா செம்ம கோவம் வந்துருது. இதுக்கப்புறம் அவன் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, இந்த மூவிக்கு அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல, அவன் பேரை ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு தன்னுடைய அசிஸ்டன்ட் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. விடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை,
இல்ல, நம்ம இதுக்காக அப்புறம் பார்த்துட்டு பயப்படணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆமா, என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டு அங்கிள் சைமன் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ வந்திருக்கன்னு கேள்விப்பட்டு அவர் உன்னை டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காரு. நீ வர எப்போதும் பிஸியாவே இருக்க, ஃப்ரீயா இருக்கும் போது அப்பா கிட்ட சொல்ல, 2 பேரும் அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் டின்னருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கேருந்து கூட்டிட்டு போறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் சியா அந்த ரூயன் சொல்லிட்டு 3 பேருமே வராங்க. நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா பிரதர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த மூவில நீங்க தான் மெயின் லீட்ல நடிப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் அவங்க அப்பா கூட போறதா ஹீரோ பாக்குறான். ஸோ இந்த மாதிரி போகவும் அவன் மறுபடியும் ஹீரோனை தப்பா புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த மூவியோடைய அசோசியேட் டைரக்டர், அதாவது ஹீரோனுடைய அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தவங்க ஹீரோனிக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல இந்த பர்சன் வந்து ஹீரோனிக்கு அசோசியேட் டைரக்டர் வந்திருப்பாரு. ஸோ இவர் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இடையில இந்த ஜியா என்ன சொல்றானா, என்னுடைய சிஸ்டர் எல்லாம் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்களை மட்டும் வச்சு நீங்க பணம் பண்ணீங்கன்னா உங்க படம் பயங்கர ஹிட் கொடுக்கும்னு சொல்லிட்டு அவளை ரெக்கமெண்ட் பண்றா. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, சரிம்மா நீங்க நம்பர் 1 ஆக்ட்ரஸா கூட இருக்கலாம், ஆனா நான் என்ன பண்றது, இந்த மூவில நீங்க செலக்ட் ஆகிறது எங்க மேடமுடைய கையில தான் இருக்கு. ஸோ டைரக்டர் மேடம் என்ன சொல்றாங்களோ அதுதான் டெசிஷன். உங்களை பத்தி நானுமே அவங்க கிட்ட சொல்றேன், அது மட்டும் இல்லாம நீங்களும் ஆடிஷன் வாங்க பாத்துக்கலாம்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா தான் சொல்றாரு. இவளுக்கா பயங்கர அசிங்கமா போயிடுது. ஒருவேளை இந்த மூவில நடிக்க நமக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது ஹீரோவா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான டாக்குமெண்ட்லாம் சைன் பண்றா. அந்த டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுடைய இந்த லாங் நைட் மூவில நான் 50 மில்லியன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஆனா இது வரைக்குமே உங்க டைரக்டர் மேடமை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, மீட் பண்ணவே இல்லை. ஸோ மூவியோட டைரக்டரை நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்றா. மிஸ்டர் ஹேன், இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்க ஜஸ்ட் 50 மில்லியன் பணத்தை தான் இந்த படத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஆனா மிஸ்டர் ஜியாங் இருக்காரு இல்லையா, அவருடைய வேர்ல்டு பேங்க்ல இருந்து எங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு 150 மில்லியனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஈவன் அவரே இன்னும் எங்க டைரக்டர் மேடமை மீட் பண்ணல. நீங்க என்னடானா ஜஸ்ட் இந்த 50 மில்லியன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டைரக்டர் மேடமை பார்க்கணும்னு கேட்குறீங்க, இந்த பொண்ணை தான் இந்த மூவில நடிக்க வைக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்றீங்க. ரொம்ப ரூல்ஸ் அதிகமாக போடுற மாதிரி இருக்கே. நாங்க ஒன்றும் பணம் எடுக்க ரொம்ப கஷ்டத்துலலாம் இல்லை, எங்களுக்கு தேவையான பணம் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த ரோயினும் இட்ஸ் ஓகே, எனக்கு என்னுடைய திறமை மேல நம்பிக்கை இருக்கு, ஆடிஷன்ல பார்த்துக்கலாம், நீங்க உங்க கோஆபரேஷனை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றா. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா ஆடிஷன்ல தான் காமிக்கிறாங்க. இந்த ரோயன் ஆடிஷனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க சில ஃபேன்ஸ் கூட்டலாம் வந்து இந்த மூவில மிஸ்டர் யான்ஷின் கூட நீங்க தான் நடிக்க போறீங்களான்னு கேட்டு அவளை கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களாண்ணா, கண்டிப்பா இந்த வாய்ப்பு எப்படியா இருந்தாலும் நம்ம சிஸ்டர் எல்லாருக்கும் தான் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஜியாவும் அவங்க பிரதர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அசோசியேட் டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க மேடம் வந்துருவாங்க. ஸோ டைரக்டர் மேடம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மூவில யாரை செலக்ட் பண்றதுன்னு வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது ஃபைனலா அந்த ஃபேமஸான டைரக்டர் யாருன்னு அவங்க முகத்தை இன்னைக்கு தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் தான் அந்த 4 ஃப்ரெண்ட்ல ஒரு பொண்ணு வந்திருப்பா இல்லையா, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கூட வந்துட்டு இருக்காங்க. அவளை பார்த்ததும் இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்ன டைரக்டர் மேடம் வருவாங்கன்னு சொன்னாங்க, பார்த்தா இவ வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, ஏ வேன் உனக்கு வேற வேலையே இருக்காதா, எப்ப பாரு எதுக்கு எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவ கையை பிடிச்சிருது. எவ்வளோ தைரியம் தான் அவங்களை டச் பண்ணி பேசுவ, அவங்க ஃபர்ஸ்ட் யாரும் தெரியுமா, இந்த இடம் யாருதுன்னு தெரியுமான்னு கேட்க உடனே ஹீரோயினும், ஏன் நீங்க இங்க வரும்போது நாங்க இங்க வரக்கூடாதுன்னு கேட்கறா. என் பிரதர் இந்த மூவில 50 மில்லியன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, நாங்க மட்டும் நினைச்சோன்னு வச்சுக்கோயேன் உன் கழுத்தை பிடிச்சி இங்க வெளியில தள்ளலாம், எங்க போனாலும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, என்ன மறுபடியும் அவர் கூட வந்து பேட்ச பார்க்கலான்னு பாக்குறேன்னு கேட்கறா. எது நான் பேட்ச பாக்குறேன்னா அதுக்கான அவசியம் இல்ல, எனக்கு உன் பிரதர் மேல எந்த வித இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்றா. அப்புறம் இதுக்கு இங்கே வந்தா இங்கே மூவிக்கான ஆடிஷன் நடக்குது. அதுவும் எவ்வளோ பெரிய டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க தெரியுமா. உன்ன மாதிரி ஆர்டினரி பீப்புளுக்குலாம் இங்கே என்ன வேலைன்னு கேட்கும்போது, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசின உன் வாயை 2 கிழிச்சு விட்டுருவேன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டும் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் ஸ்டாப் பண்ணி, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆர்டினரி பீப்புளுக்குலாம் இங்கே வேலை இல்லை தான், ஆனால் நான் இதுக்காக வந்திருக்க தெரியுமா, இந்த மூவியோடைய ஆடிஷனுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ரோயன் வந்துடுறா. ஆடிஷனுக்காக வந்திருக்க, ஆக்டிங்னா உனக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சான்னு கேட்க, ஆமாம் எங்கள் சிஸ்டர் இல்லா பல வருஷமாக இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, உன்னால என்னைக்குமே அவங்கள பீட் பண்ணவே முடியாது, அவங்க ஆக்டிங் லெவல் பயங்கர டாப் நாட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா பீத்திட்டு இருக்கா. ஆமா யாராலையும் அவங்கள பீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த சில ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா கரெக்ட் தான், இந்த ரோயன் ப்ரொஃபஷனல் விடவும் பர்சனல் லைஃப்ல பயங்கரமாவே ஃபேக்கான ஆக்டிங்ல நிறையவே பண்ணுவான்னு சொல்லவும், அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நீ ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு பாதிலே டிராப் அவுட் ஆனவ, உன்னால ரோயனை பீட் பண்ண முடியாது, கிவ் அப் ஆயிடுன்னு சொல்றான். அப்போ கரெக்டா அங்க யான்ஷன் வந்துடுறா. யார் சொன்னது ஹீரோயின் எல்லாம் ஆக்ட் பண்ண முடியாதுன்னு, அவளால கண்டிப்பா முடியும், இந்த ஆடிஷன்ல அவளுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் ஆடிஷனே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ரோயன் இருக்காலையா, எப்படியாவது அந்த மூவில தன்னை செலக்ட் பண்ண வைக்கணும்னு யான்ஷன் கிட்ட போயிட்டு, நீங்க எவ்வளவு பெரிய கிரேட் ஆக்டர், உங்க கூட இந்த மூவில நடிக்க போறது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அவனை கை வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா யான்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல பாஸ் பண்ணுமா அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி பயங்கரமா அவளை அசிங்கப்படுத்தி விட்டாரா. இவன் என்ன எதுக்கும் அசங்க மாட்டான் போலயே, இந்த ஆடிஷன்ல நம்ம செலக்ட் ஆகுமா மாட்டோமான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் எமோஷனல் சீன் தான் நடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஆடிஷனுக்காக கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரோயன் தான் போறா. இவ்வளோ எமோஷனல்
எமோஷனல் ஆக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சிரிப்பு முடிட்டு இருக்கா. ஏமா என்னம்மா நீ எமோஷனலா நடிக்க சொன்னா ஜாம்பி மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, நல்லா அழுதுகிட்டே எமோஷனலா நடின்னு சொல்ல மறுபடியும் ஆக்ட் பண்றா. இவ ஆக்ட் பண்றது பார்த்துட்டு யான்சனுக்கே செம்ம கடுப்பாயிடுது. உடனே அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்கா, நீ ஸ்கிரிப்ட படிச்சா படிக்கலையா, ஒரு குடும்பப்படுத்துற ஹஸ்பண்ட் கிட்ட அழுதுகிட்டே எமோஷனலா பேசணும், ஆனா உன் முகத்துல கொஞ்சம் கூட எமோஷனலே இல்ல, கொஞ்சமாவது கதையை உள்வாங்கி நடிமா, ஒரு பேசிக் ஆக்டிங்காவது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்காரு. தென் மறுபடியும் ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்றா. இப்போவும் கேவலமா தான் நடிச்சிட்டு இருக்கா. யான்சனுக்கா இவன் மூஞ்சியை பார்த்து நடிக்கவே பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஸ்டோரி என்னன்னா, இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டோரி தான். ஸோ ஹீரோயின் லைஃப் கூட அந்த ஸ்டோரி பயங்கரமா ஒத்து போயிட்டு இருக்கு. அவங்க பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி லைன் சுச்சுவேஷன் எல்லாமே ஹீரோயின் கூட ஒத்து போக அவள் உடனே அந்த கதைக்குள்ளே உள்வாங்கி பயங்கரமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோயினுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்க எமோஷனலாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற டைலாக் முதற்கொண்டு ஹீரோ கிட்ட இவங்க என்னெல்லாம் வலி அனுபவிச்சாங்களோ அந்த வலியோடைய எக்ஸ்பிரஷனாக தான் இருக்குது. ஹீரோயின் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் ஹீரோவை நிற்க வச்சு அவனை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. இவனுக்கே ஒரு மாதிரி பயங்கர கில்ட்டியாக இருக்குது. ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி இவன் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் உட்காந்துருக்கான். ஹீரோயின் இந்த அளவுக்கு எமோஷனலாக ஆக்ட் பண்ணுறதை பார்த்தா மொத்த டீமும் பயங்கரமாக எமோஷனல் ஆகிறாங்க. அதுலேயும் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் ஹீரோயினுடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்காரு. அந்த செட்டில் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணிலையும் கண்ணீர் வரவழைக்கிற அளவுக்கு ஹீரோயினுடைய ஆக்டிங் பயங்கர டாப் நாச்சிங்காக இருக்குது. எல்லாரும் பயங்கரமாக எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. ஆக்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் எழுந்து கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு மட்டும் நல்லாவே தெரியுது, ஹீரோயின் வந்து ஜஸ்ட் டைலாக் மட்டும் சொல்லலை, அவள் மனசுக்குள்ளே இருந்த வலியை தான் வெளிப்படுத்திருக்கானு. ஸோ எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி கில்ட்டினஸில் தான் உட்காந்துருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு நடிச்சதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பெஸ்ட் கப்பல்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளப்புக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் யான்சனுக்கு பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது போல, பையனை தான் பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயம் ஹீரோனிக்கு ஞாபகம் வருது. என்ன பேசுறீங்க, நாங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ்லாம் இல்ல, ஏன்னா யான்சனுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ யான்சன் ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்து அது உண்மை நினைக்கிறியா, ஃபியூச்சரில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியான்னு கேட்குறான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. யான்சன் என்ன பேசுகிறா, இந்த டைலாக்லாம் ஸ்கிரிப்டிலே இல்லைங்கும் போது ஆமாம் ஸ்கிரிப்டில் இல்லைதான்னு சொல்லிட்டு இவனும் சமாளிச்சிடறான். உடனே இந்த ரூயனும் நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வேணும்னே இந்த ஹீரோயின் இடையில வந்து என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்லையே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டும் இங்கே யார் நல்லா நடிச்சானு இங்கே இருந்த ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸோ எல்லார்கிட்டையும் கேட்கலாமான்னு கேட்டு யார் இதில் பெஸ்ட்டாக ஆட் பண்ணதுன்னு கேட்டால் அங்கே இருந்த மொத்த ஆடியன்ஸும் ஹீரோயின் தான் சூப்பராக ஆட் பண்ணாங்க, ரூயனை விடவும் அவங்க தான் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஜியா இருக்கா இல்லையா, எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் கிட்ட நீ என்ன இங்க இருந்தவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியா, எல்லாரும் உன்னையே பிரைஸ் பண்றாங்க, இங்க பாருங்க மிஸ்டர் யான்சன், நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்துருக்கேன், இந்த வேன் நிறைய ஆம்பளைங்க கூட சுத்திட்டு இருக்கா, ஸோ இவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகிடுங்க, இல்லைன்னா இவளுக்கு இருக்கிற டிசீஸ் உங்களுக்கு எதுவும் ஒட்டிக்க போதுன்னு சொல்லிட்டு அவனை வால் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்ட யான்சன் கோவப்பட்டு இருக்கா. விடுங்க யான்சன், அவளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து டிசீஸ் உனக்கு ஒட்டிக்கணும் பயம் இருந்தா அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் உன் அண்ணி ரூயனை விட்டு தான் விலகி இருக்கணும். ஏன்னா உனக்கே தெரியும் அவ எந்த அளவுக்கு ஒரு டர்ட்டியான உமன், அவளுடைய டர்ட்டி ட்ரிக் எல்லாம் பத்தி நான் வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோயா அவ்வளவுதான், அவளுடைய இந்த ஆக்டிங் கெரியரே மொத்தமா முடிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹேண்ட் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறா, என்ன டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு உங்க பிரதருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, என் குழந்தை கூட நான் இழந்திருக்கேன், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களான்னு சொல்லி ஹீரோவை தூண்டி விடுறா. இவ சொல்றது கேட்டு ஹீரோவும் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கையை பிடிச்சு இழுக்கவும் அடுத்த செகண்டே அவன் கையை உதறி விட்டுட்டு ஓங்கி அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடறா. வேன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஆக்டிங் ரூயனுடைய கெரியர் தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவகிட்ட போட்டி போட்டு அவளுடைய கெரியரே ஸ்பாயில் பண்ண பாக்குறா, அவளுடைய வாய்ப்பை தட்டி பறிக்க பாக்குறேன்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நிஜமாலுமே உங்களுக்கு இதயன்னு ஒன்று இருக்கா இல்லையா, எதுக்கு இந்த அளவுக்கு ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, உங்களை மாதிரி இதயமே இல்லாதவரை மேரேஜ் பண்ண பாரு, அதை நினச்சி நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன்னு சொல்லவும் இங்கே பாரு வேன் நீ உன்னுடைய லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க, இந்த மூவியில் ரூயன் தான் ஹீரோயின் ரோலில் நடிக்கணும், ஒழுங்கானே கிவ் அப் ஆயிக்குன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு செம்ம கோவம் வந்துடுது. நீங்கள் இந்த மூவியில் வேணால் இன்வெஸ்டராக இருக்கலாம், ஆனால் இந்த மூவியில் யார் மெயின் ரோலில் நடிக்கணும் நடிக்கக்கூடாதுங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இந்த மூவியோடைய டேரக்டருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவும் இந்த மூவிக்கு நான் 150 மில்லியனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்ல அதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த மூவியில் சஜஷன் சொல்லவும் டெசிஷன் எடுக்கவும் எல்லா பவரும் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போவே இந்த டர்ட்டி உமன் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வெளியில் போயாகணும்னு சொல்கிறான். உடனே இந்த ஜியாவும் ஹீரோயினை பிடிச்சி வெளியில் தெல்லாங்க இந்த காட்ஸை தான் கூப்பிடுறா. ஒருத்தர் கூட வரவே இல்லை, ஆனால் ஹீரோயின் ஒரு கிளாப் பண்ணவும் எல்லா பாடிகார்ட்ஸும் ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, இந்த பில்டிங்கே ஃபர்ஸ்ட் என்னுடைய இதை நம்பிக்கையிலான செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு ஹீரோயினை சில டாக்குமெண்ட் அந்த ஜியா முன்னாடி தூக்கி போட்டு அவளும் அதை எடுத்து பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. அதில் ஹீரோயின் அப்பா ஜியாங்க இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்ணுடைய பேரில் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கதா இருக்கு, அதுவா அவங்க பொண்ணுடைய பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஹீரோயின் பேர் தான் இருக்கு. அப்போனா ஹீரோயின் மிஸ்டர் ஜியாங்கோடைய பொண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணாலும் என்னால் வாங்க முடியும்,
ஏன் உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட அதை கூட என்னால் வாங்குற அளவுக்கு திராணி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யான்ஷின் கூட அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ரூயனால நம்ப முடியல, இவ எப்படி அவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணா இருப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த ஜியா நோட்டீஸ் பண்ணுறா. ஆக்சுவலி அந்த பேப்பர்ஸில் ஹீரோயினுடைய சைனும் இல்லை, ஸ்டாம்பும் இல்லை. ஸோ வேணும்னு தான் ஹீரோயின் அவங்கள பயமுறுத்தா இந்த மாதிரி ஃபேக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்து போயிருக்கதா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களும் எனக்கு தெரிஞ்சு வேனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். போய் இவனை மாதிரி ஒரு அடி முட்டால போயிட்டு எப்படி தான் மேரேஜ் பண்ணாலும் நல்ல வேலை எப்பயாவது புத்தி வந்து வெளியில வந்தாலே அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ரூயின் இருக்காளையா, அவள் அந்த டைரக்டரை அப்ரோச் பண்ணி இப்போ இந்த மூவியில் நாங்கள் 150 மில்லியனை இனிஷியல் அமௌண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மூவியில் மெயின் லீடுக்கான சான்ஸை எனக்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே யான்ஷன் வரா. உங்களுக்கு என்ன இப்போ இந்த மூவியில் நடிச்சாகணும் அவ்வளோதானே, ஒரு சின்ன சீன் இருக்கு வந்து நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லி செத்து போன டெட் பாடியை அவரை நடிக்க சொல்கிறாங்க. டெட் பாடினா கண்ணு சிமிட்டாமல் அசைவே இல்லாமல் தானே இருக்கணும். ஆனால் இவங்க வேணும்னே அவள் கண்ணுக்கு முன்னாடி லைட்டை காமிச்சு அவளை கண்ணு சிமிட்ட வைக்கிறாங்க. அதுவும் அவளால் சரியாக நடிக்க கூட முடியல. நிறைய டேக் மேலே டேக்காக எடுத்து அவளை ஒரு வழி பண்ணிடுறாங்க. இந்த ரூயன் வீட்டுக்கு வந்ததும் அந்த சியா கிட்ட சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த வேன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூடயும் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டா போல, அதனால தான் அந்த ஆள் அவளுக்கு போயிட்டு சான்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் இல்லா, அந்த லாங் நைட் மூவில நீங்கள் தான் மெயின் ரோட்ல நடிப்பீங்க. உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்களா, அவளை எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கி தூக்கி போட்டலான்னு சொல்ல அதை கேட்டுக்கிட்டே ஹீரோவும் வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இந்த சியாவும் பயந்து போயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த ரூயன் ஹீரோடைய கையை பிடிச்சி நீங்கள் எதுவும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, நாங்கள் சும்மா தான் பேசிட்டு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. போது நிறுத்துங்க, நீங்கள் ஹீரோயின் எல்லாம் குழந்தை இழந்திருக்கீங்க, அதனால தான் நீங்கள் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதையே நீங்கள் அட்வான்டேஜாக இருக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவளை வார்ன் பண்ணிட்டு போகிறான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினவா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு நீங்கள் இருக்காலையா, நான் என்னுடைய நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன், எவ்வளோ வேணுமோ குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து ஃபுல்லாக குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்டே தான் கால் வருது. இவ்வளோ ஃபோன் எடுத்துட்டு தனியாக வந்துடுறா. இருந்தாலும் கால் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு இதுக்கு முன்னாடி ஹீரோயினை இன்சர்ட் பண்ணியிருப்பாளையா, அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் திரும்ப கால் வரவும் இவ்வளோ கால் அட்டன் பண்ணுறா. ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட பேசணும்னு தான் விருப்பப்படுறா. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறா, ரொம்ப குழப்பவாளியாக தான் இருக்கா. ஸோ ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு ஜியாவும் ரூயனும் உங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாங்க, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமா நீ எதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றுதுன்னு போய் சொன்னு கேட்க, ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு உங்ககிட்ட பேச சுத்தமாக விருப்பம் இல்லை, இதுக்கப்புறம் எப்போதுமே எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு காலை கட் பண்ணிட்டு அவன் நம்பரையும் பிளாக் பண்ணிடுறா. இவன் மறுபடியுமே கால் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் கால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ ஹீரோயின் பேசினதை வச்சு அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்கிறத இவனால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த பக்கம் ஹீரோயினும் ஃபுல்லாக குடிச்சிருக்கா இல்லையா, அவன் ஃப்ரெண்டு நீங்கள் கிட்ட இதுக்கப்புறம் அவன் என் லைஃப்லேயே இருக்க மாட்டான், அவனை மொத்தமாக தலைமுறைகிட்ட அவனை விட்டு மொத்தமாக போக போகிறான், டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த ஹேன் ஒரு இடியேட், அவெல்லாம் உங்களுக்கு டிசர்வான பர்சனே கிடையாது, அந்த மாதிரி ஒரு முட்டாளுக்காக 3 வருஷத்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு உங்களை ஸ்பெஷலாக கவனிக்க போகிறேன் வாங்கன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டா. இந்த கிளப் பாய்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஹீரோயின் மேலே நிற்க வச்சு இவங்களை யார் உங்களுக்கு பிடிக்குதோ செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இந்த பாய்ஸ் அவங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. நீங்க என்ன இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் வெளியில போக சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல அந்த ஹேண்ட் உங்களுக்கு டிசர்வே கிடையாது, இவங்க யாரையாவது நீங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வேற ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தாலையா, அதனால ஆக்சிடென்டெல்லாம் ஒரு பையனை கை காமிக்க மற்ற எல்லா பாய்ஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த பையனும் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள இருந்தபடியே கத்திட்டு இருக்காங்க. இவன் வர சும்மா ஹீரோயினை விடாம அவங்க கையெல்லாம் படிச்சு அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு யான்ஷன் வந்துடுறான். இந்த நிங் பாய்ஸ் கூட நிற்கவும் என்ன நடக்குதுங்க ஹீரோயின் எங்கன்னு கேட்க அவனும் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு புரிஞ்சு போயிடுது உள்ளதான் ஹீரோயின் இருக்காளான்னு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்றா. உடனே யான்ஷன் பயங்கர கோவத்தோட உள்ள போய் அந்த பையனை பிடிச்சு தள்ளி விட்டு அவங்ககிட்ட 2 கட்டு பணத்தையும் தூக்கி போட அவனும் அந்த பணத்தை பொறுக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவ வேற போதில யான்ஷனை பார்த்துட்டு நீயுமே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உனக்கு நான் யாருங்கிறதே மறந்துச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் அவளை கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். யான்ஷன் நீ ஏன்னு கேட்க ஒரு வழியா ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு, சரி வா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு வரான். அப்போ அவள் என்ன கேட்குறான்னா, யான்ஷன் அந்த ஹார்ட்லெஸ் மேனுக்காக என்னுடைய 3 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டதெல்லாம் மற்றவங்கள மாதிரி நீயும் என்ன ஸ்டூபிட் நினைக்கிறேன்னு கேட்க நான் என்றைக்குமே அந்த மாதிரி உன்னை நினச்சதே இல்லை, அவனை லவ் பண்ண உனக்கு அவனை ஹேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மூவி முடிஞ்சதுமே நான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ போதே இல்லை யான்ஷன் நீ என்ன பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறா. நான் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன், நீ என்னடா நான் தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன்னு கேட்டு அவள் காலையில் ஃபுட்வேர் கீழே விழுந்திருக்கும், அந்த
எடுத்துக்கிட்டு அங்கே எந்த ஹீரோயினை தூக்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து நிற்கிறான். என்கிட்ட ஹீரோயினை கூட நான் அவளை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்ல அவள் உங்களை மாதிரி ஒரு ஹார்ட்லெஸ் மேன் கூடலாம் வீட்டுக்கு போக விருப்பப்பட மாட்டா. நீங்கள் கவனிச்சிக்க தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த ரூயனே போயிட்டு டேக் கேர் பண்ணிக்கோன்னு சொல்லி யான்ஷன் அவனை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பாவும் ஹீரோயின் வரும்போது லாஸ்ட் நைட் நீ ரொம்ப ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், யான்ஷன் தான் உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியான்னு கேட்டு அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஸோ யான்ஷனுக்கு புரியுது லாஸ்ட் நைட் நம்ம சொன்னது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லைங்கிறது. தென் ஜெர்மனியில் ஃபிலிம்கான ஆக்ஷன் நடக்க போதான், அதில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோனிக்காகவும் அவனுக்காகவும் பாசிங் டிக்கெட் கூட ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோனிக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஏன்னா அவங்க பாட்டியோடைய யூனிக்கான ஒர்க்கெல்லாம் அந்த ஆக்ஷனில் வருமா. ஸோ எப்படியாவது அந்த ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு பாட்டியோடைய ஒர்க்கை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா யான்ஷன் கூட கிளம்புறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவுக்குமே அவன் ஃப்ரெண்டு மூலயமா அந்த ஆக்ஷனில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ வழக்கம் போல ஹீரோ கூட ஜியாவும் அந்த ரூயனும் அந்த ஆக்ஷனில் கலந்துக்க தான் கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஈவென்ட் நடக்கிற பிளேஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பயங்கர ஸ்டன்னிங் லுக்கோட யான்ஷன் கூட தான் கார்ல வந்து இறங்குறா. ஹீரோனுடைய பியூட்டியை பார்த்துட்டு அங்க இருந்த நிறைய பேர் அவங்கள போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்க. அதுல ஹீரோடைய ஃப்ரெண்டுமே ஹீரோயினை வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இவ ஹீரோயின் வீடியோவை அவனுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் அனுப்பி இந்த பொண்ணு யாரு என்னங்கிற மொத்த டீட்டெயிலும் வேணும், முக்கியமா அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்கறான். இந்த பக்கம் யான்ஷனும் சாரி வன், என்னால இந்த ஆக்ஷன்ல அவன் கூட கலந்துக்க முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான அவார்ட் வாங்குற செரமனி இருக்கு, ஸோ நான் அதை போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன், ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனி அந்த ஆக்ஷனில் கலந்துக்க சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். யான்ஷன் அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த ரூயன் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவே வரா. என்னாச்சு வேன், எப்போதும் அந்த ஓல்டு மேன் கூட தானே சுத்திட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன தனியா வந்திருக்க, ஒருவேளை மிஸ்டர் ஜியாங் நீ வேணான்னு உனக்கு கிக் அவுட் பண்ணிட்டாரா என்ன, அதனாலதான் இந்த மாதிரி ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு எப்படியும் பணக்காரங்க நிறைய பேர் வருவாங்க, யாராவது பார்த்து கரெக்ட் பண்ணலான்ட்டு வந்திருக்கியா, நீ மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு சீப்பான ப்ராடக்ட் சரியான டேஷ்ன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துருது. ஓங்கி அவ கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அடியே வாங்கிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்கா. என்ன பாக்குறா இப்போ கத்து, எல்லாரும் முன்னாடி சத்தம் போட்டு சொல்லு நான் அவனை அடிச்சிட்டேன்னு, அப்போதான் எல்லாருக்கும் நீ அடி வாங்கினது தெரியும்னு சொல்ல அவளால எதுவுமே பேச முடியல, அமைதியாவே இருக்கா. அவளை வான் பண்ணிட்டு அங்க என்ன வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நிக்கிறான். அதுக்குள்ளேயே அந்த ரூயன் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாளா நான் அவளை புள்ளி பண்ணேன்னு, கரெக்டா வந்து நிக்கிறீங்க, இப்போ அவளை அரைஞ்சிட்டு தான் வரேன், எதுக்கு அப்படியே நிக்கிறீங்க, ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஆரம்பிங்கன்னு சொல்றா. இங்க பாரு வேன், நான் உன்னை ப்ளேம் பண்ணலாம் வரல, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், தயவு செஞ்சு இதை அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் வந்து எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இவனும் அதை வாங்கி பார்த்துட்டு பரவாயில்லையே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போலயே, நீங்க என்ன நினைச்சீங்க இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, இதுக்கு முறை நீங்க பண்ண டார்ச்சர் எல்லாம் மறந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற டார்ச்சர் எல்லாம் என் லைஃப் எல்லாம் தாங்கி பண்ணான்னு கேட்டு அதை அப்படியே கையில இருந்து கீழே போட்டு உடைச்சிடுறா. உங்க தங்கச்சி என் பிரேஸ்லெட்டை உடைச்சா இல்லையா, இப்போ நீங்க வாங்கி கொடுத்த உங்க பிரேஸ்லெட்டை நான் உடைச்சிட்டேன், நம்ம ரெண்டு பேருடைய கணக்கும் நேராயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் ஆக்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க லெஜெண்டோடைய ஃபில்ம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏலத்துல விடுறாங்க. ஸோ ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க பாட்டியோடைய ஃபில்ம் ரோலுமே வருது. ஹீரோயின் அவங்க பாட்டி கூட இருந்த மொமெண்ட் எல்லாம் நினைச்சு பாக்குறா. என்னால உங்க பிரேஸ்லெட்டை தான் பாதுகாக்க முடியல, அட்லீஸ்ட் உங்க லெஜெண்ட் ஃபில்மையா தான் நான் பாதுகாக்கணும், அதை கண்டிப்பா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட் தான் கேட்கறா. உடனே இந்த ஹீரோயினும் ஹீரோயின் கூட போட்டி போட்டு அந்த 2 மில்லியனுக்கு கேட்கறா. இவங்களும் விட்டு கொடுக்காம மேல மேல கேட்டுக்கிட்டே போறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டு ஃபைனலா இந்த ரூயனுக்கு தான் அது கிடைக்கிற மாதிரி போகுது. ஹீரோனிக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்கிட்ட எத்தனையோ விஷயங்கள போட்டி போட்டிருக்கு, ஆனா இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப முக்கியம், இதுல கூடவா போட்டி போடுவேன்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட பண்ணலன்னா அதுக்கு நானா பொறுப்பு, எனக்கு இந்த ஃபிலிம் ரோல் வேணும், உனக்கு வேணும்னா இதை விட ஜாஸ்தியா கேளுன்னு சொல்ல ஹீரோயினும் விட்டு கொடுக்காம அவ சொன்ன அமௌண்ட்டை விடவும் அதிகமா கேக்குறாங்க. உடனே இந்த சியா இருந்து அந்த ஆர்கனைசர் டீம் கிட்ட இங்க இருக்கிற ஹீரோயின் ரொம்ப போரான ஃபேமிலி சேர்ந்தவ, இதை வாங்குற அளவுக்குலாம் அவளுக்கு திராணி இல்ல, ஏலத்தோடைய அமௌண்ட் அதிகப்படுத்ததான் இவ வேணும்னே ட்ரிக் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், எல்லாரையும் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த ஆர்கனைசரும் இன்னும் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏலத்தை ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் பிரேக் எடுக்க கிளம்பிடுறாங்க. அப்ப இந்த சியா என்ன சொல்றானா, நம்மளே ஆல்ரெடி பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருக்கும், இப்போன்னு பார்த்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஏலம் கேட்டிருக்கீங்க, இப்போ என்ன பண்றதுன்னு கேட்கும் போது அதுக்கு இந்த ரூயன் என்ன சொல்றானா, இந்த ஃபிலிம் மிஸ்டர் ஜியாங் இருக்காரு இல்லையா அவங்க அம்மாவுடையது, அவங்க பொருளையே அவங்களால ஏலம் கேட்க கூடாதுங்கிறதால மிஸ்டர் ஜியாங்குடைய ஃபேமிலியா இந்த ஆக்ஷன்ல கலந்துக்க முடியாம பேன் பண்ணிருக்காங்க, அதனால அவங்க அம்மாவுடைய ஃபில்மை வாங்கிட்டு போயிட்டு மிஸ்டர் ஜியாங்க்கு நம்ம கிஃப்டா கொடுத்தோம்னா கண்டிப்பா அவர் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம கம்பெனி கூட கோஆபரேஷன் வச்சுப்பாரு, நம்ம ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. என் ஹீரோக்கும் இவன் ஐடியா ஓகேன்னு தோணுது, அதனால அவனுடைய கார்டு எடுத்து யூஸ் பண்ணிக்க சொல்லி அந்த ரூயன் கிட்ட கொடுக்குறான். எப்படியா இருந்தாலும் ஹீரோயின் அவ்வளவு ஈஸியா கிவ் அப் ஆக மாட்டா, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவங்க டேபிள்ல ஏலம் கேட்கக்கூடிய அந்த கார்டு இருக்கிறத பாக்குறா. உடனே அதை திருட்டு வர சொல்லி ஜியாவுக்கு கண்ணை காமிக்க அவ்வளவு நைஸா போய் உட்காந்து அந்த கார்டை தூக்கிட்டு வந்துடுறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆக்ஷனே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் அவங்க அமௌண்ட்டை கேட்கும் போது ஹீரோயின் கேட்கறதுக்கு அவங்களுடைய கார்டு அங்க இல்ல, என்னுடைய கார்டு எங்க போச்சுன்னு தெரியல, என் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றத யாருமே கவனிக்கல. ஃபைனலா அந்த ரூயனுக்கு தான் அந்த ஃபிலிம் கிடைக்குது. ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப அப்செட் ஆயிடுறா. அந்த ரூயனும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அவ அமௌண்ட்டையும் கட்டிட்டு அந்த லெஜெண்ட் ஃபில்மையும் வாங்கிக்கிறா. அவங்க கையில அந்த ஃபில்மை பார்க்கவும் ஹீரோயின் ரொம்பவும் பரிதவிச்சு போறாங்க. அப்ப இந்த ஜியாவும் என்ன பார்த்துட்டு இருக்க முதல்ல எங்கேருந்து போன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட அப்ப கரெக்டா அங்க யான்சன் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். என்னால பாட்டியோடைய பிரேஸ்லெட் தான் பாதுகாக்க முடியலன்னு பார்த்தா இப்ப அவங்க விட்டுட்டு போனா அவங்க ஃபில்மை கூட என்னால பாதுகாக்க முடியல, அந்த ரூயன் வாங்கிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் யான்சன், நீங்க எவ்வளவு பெரிய கிரேட் ஆக்டர், போய் இந்த டர்ட்டி உமன் கிட்ட எதுக்கு இந்த அளவுக்கு நைஸா நடந்துக்கிறீங்கன்னு கேட்க அப்ப அந்த ஜியோட டேபிள்ல ஹீரோயோட கார்டு இருக்கிறத பாக்குறாங்க. என்னுடைய கார்டு ஜியோட டேபிளுக்கு எப்படி வந்தது? அப்பனா கண்டிப்பா ஜியா தான் என்னுடைய கார்டை திருடிக்கான்னு சொல்லி நடந்த ஏலத்தை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த ஆர்கனைசர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. முடிஞ்ச ஏலம் முடிஞ்சதுதான், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பணத்தை வேணாலும் நான் கொடுத்துறேன், எனக்கு இந்த ஃபிலிம் வேணும்னு கேட்டு ஹீரோயின் அவகிட்ட சண்டை போட்டு அதை பிடுங்க ட்ரை பண்ணும்போது அப்போ சைமன் ஒரு பர்சன் வந்து இவங்க சண்டையை ஸ்டாப் பண்றாரு. ஆக்சுவலி இந்த சைமன் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினை டின்னருக்காக இன்வைட் பண்ணிருப்பாரு இல்லையா, ஹீரோயின் அப்பாவோடைய ஃப்ரெண்டு தான் இவரு. ஹீரோயின் இங்க வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அவங்கள மீட் பண்ண தான் வந்திருப்பாரு. ஆனா அவங்கள இந்த அளவுக்கு எல்லாரும் புள்ளி பண்றதை பார்த்துட்டு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவோம். உடனே இந்த ரூயன் என்ன சொல்றானா, என்ன வேன் அடுத்த வயல்மேனை பிடிச்சிட்டான்னு கேட்டு ஹீரோயினை இவர் குடும்பம் சேர்த்து வச்சு தப்பா பேசுறா. இத்தனைக்கும் புருஷன்காரனும் பின்னாடி தான் இருக்கா, எதுக்கு இப்படி பேசுறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, அமைதியாவே இருக்கா. ஹீரோயினும் என்கிட்ட அடி வாங்கினது பத்துல நினைக்கிறேன், இன்னுமே வாங்க நினைக்கிறேன் கேட்டு அவளை திட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சிஸ்டர் இல்லா கேட்டே இந்த அளவுக்கு பேசுவேன், அவங்கள என்ன உன்ன மாதிரி போர் ஃபேமிலி சேர்ந்தவன் நினைச்சியா, அவங்க ஜெனரல் செக்ரட்டரியோட பொண்ணுன்னு சொல்லி பெருமை பேத்திட்டு இருக்கா. அதை கேட்ட மிஸ்டர் சைமனும் என்ன அவருடைய பொண்ணா இவ, இவ்வளவு மோசமான பொண்ணா இவன் சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கும் போது அந்த ரூயனுடைய அப்பாவுமே அங்க வராரு. பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல பக்கத்துல யார் இருக்கா என்ன ஏதுன்னு கவனிக்காம நேரா அவர் பொண்ணு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கவும் தான் அப்பா ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காருங்கிற மெதப்புல இங்க பாருங்க நீங்க லேட்டா வந்ததுல கண்டவங்களா என்ன பேசுறாங்கன்னு சொல்லி மிஸ்டர் சைமனை கை காட்டி வைல்ட்மேன் சொல்லி திட்டவும் அவரை பார்த்த அடுத்த செகண்டே இவ கண்ணத்துல பலான்னு ஒண்ணு விழுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டு முழிச்சிட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதையா மிஸ்டர் சைமன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி திரும்ப அவ கண்ணத்துல அடிச்சிட்டு இருக்காரு. மிஸ்டர் சைமன் அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, அவளுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு இவரு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. உங்கள் பொண்ணுக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும் கூட தெரியல, ஃபர்ஸ்ட் நல்ல மேனஸை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவளை வான் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் அவர் பொண்ணை வான் பண்ணிட்டா அதோட அந்த ரூயன் கையில இருந்து அந்த ஃபில்மையும் வாங்கி அவ ஏதோ சின்ன பொண்ணு, நீங்க யாரு என்னங்கிறது தெரியாம உங்ககிட்ட பேசிட்டா, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு இந்த ஃபிலிம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு மிஸ்டர் சைமன் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த ஃபில்மை வாங்கி பத்திரமா வச்சுக்கோ, ஏலம் முடிஞ்சதோ ஹீரோயின் கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல அதை கிட்ட இந்த ரூயனும் இதை நாங்க கிஃப்டா உங்களுக்காக தானே கொடுத்தோம், நீங்க இதுக்கு அந்த ஷேம்லெஸ் உமனுக்கு கொடுக்குறீங்க கேட்டு அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. இந்த ஃபில்ம் ஆல்ரெடி எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் இதை நான் யார்கிட்ட கொடுக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீங்க சீட் பண்ணி தானே இதை வாங்கினீங்க, ஸோ நியாயப்படி இதை ஹீரோயினுக்கு தான் சேரணும். அது மட்டும் இல்லாம உங்க அக்கௌண்ட் டீடைலையும் என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுங்க, இந்த ஃபிலிம்காக நீங்க எவ்வளவு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும், அண்ட் இதுக்கப்புறம் உங்க கம்பெனி கூட என்னால கோஆபரேஷன் பண்ணிக்க முடியாதுன்னு ரூயனுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்க என்ன ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிடுறாரு. எல்லாமே ஒன்னாலதான் மிஸ்டர் சைமன் கூட இருந்து என்னுடைய டீல் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரூயனுடைய அப்பாவும் அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னா மிஸ்டர் சைமனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு நாள் டின்னருக்கு வரேன்னு சொல்ல அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. இங்க யான்சனும் எனக்கு தெரியும் ஹீரோடைய ஃபேமிலி எப்படியும் நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு, அதனால தான் நான் வரும்போதே சைமன் அங்களையும் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ இவங்களும் ஸ்டாப் பண்றா. இந்த யான்சன் கூட உனக்கு என்ன வேலை, இவர் கூட எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ரூயன் இடையில வந்து இன்னும் எத்தனை பேர் கூட தான் நீ உன் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவா, எதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு, பாக்குற எல்லாரையும் உன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது இந்த ஜியா என்ன சொல்றானா, இவளுக்கு தான் ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இல்லையே, அதனாலதான் இவ்வளவு சீப்பான ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்றான்னு சொல்லுவோம். என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நீ பார்க்கணுமா, வா காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு தான் ஹீரோயின் போய் நிற்கிறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ரெஸ்பெக்டோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறாங்க. அது என்னன்னா அவங்க கண்ட்ரி, அதாவது சைனாவிலேருந்து நிறைய ட்ரெஷர்ஸ் இந்த நாட்டுக்கு வந்திருக்கான், ஸோ அது எல்லாமே இந்த ஆக்ஷன்ல தான் இருக்கான், ஸோ என்னுடைய நாட்டுக்காக அதை நான் திரும்ப கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் நானே வச்சுக்க போறதில்ல, என் நாட்டுக்காக ஃப்ரீயாகவே இதை டொனேட் பண்ணலான் இருக்கேன், அதனால இந்த ஆக்ஷன்ல வர சைனாவுக்கு சொந்தமான ட்ரெடிஷனல் திங்ஸ் எல்லாம் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட இந்த குரூப்புக்கா செம்ம ஷாக்கிங்காக இருக்கு. அந்த ட்ரெடிஷனல் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னா அதுக்கு பல பில்லியன் செலவாகுமே, இவ்வளோ பணத்துக்கு இவன் என்ன பண்ணுவா, எப்படி இவ்வளோ பணம் இவளுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்கிருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ஹீரோயின் பேச்சில் இம்ப்ரெஸ் ஆகி ஆக்ஷன்ல போட்டி போடாம எல்லாத்தையும் அவங்களுக்கே விட்டு கொடுத்துறாங்க. ஒருவேளை நம்ம தான் இந்த வேனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோ, உண்மையிலே இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பலன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயினும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யான்சனுக்கு தான் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்போ யான்சனும் ரொம்ப ரொமான்டிக்கா தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவியா, உன் மனசை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸ்
க்ளோஸா போகும்போது அவளும் பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு, ஏய் என்ன விளையாடுறியா, உனக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. வேணா அப்படிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, நீ எதுவும் சொல்ல வேணா, ஃபில்மோடி ஒர்க்லாம் அப்படி அப்படியே இருக்கு, நம்ம கிளம்பலான்னு சொல்றா. சரி நான் போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு யான்சன் அங்கேருந்து கிளம்புறா. அதை பார்த்த ஹீரோவும் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, உனக்கு நான் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஏன் முன்னாடியே இப்படி கண்டவ கூடலாம் சுத்திட்டு இருக்க. யான்சனை என்ன சாதாரண ஆள் நினைச்சியா, அவன் ஒரு குளோபல் மூவி ஸ்டார், உன்னை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு நடு ரோட்ல விட்டுருவான்னு சொல்லவும், உங்க மனசுல எப்போதுமே என்னை பத்தி இந்த மாதிரி மட்டும்தான் நினைப்பீங்களா, கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இருக்காதான்னு கேக்குறா. நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணிருக்க, இதுக்கு முன்னாடியே மிஸ்டர் ஜியாங்க மிஸ்டர்ஸா இருந்த, இப்ப பார்த்தா யான்சன் கூட டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் ஹீரோனிக்கு செம்ம கோவம் வந்துருது. போது நிறுத்துறீங்களா, ஆல்ரெடி உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு என்னைக்கே முடிஞ்சு போச்சு, நான் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க எனக்கு சொல்ல தேவையில்ல, என் இஷ்டம், நான் யார் கூட வேணாலும் சுத்துவேன், யார் கூட வேணாலும் ஸ்லீப் பண்ணுவேன், அதை பத்தி உங்களுக்கு என்ன, வேணும்னா அவங்கள விடவும் நீங்க எனக்கு பணத்தை நிறைய செலவு பண்ணுங்க, உங்க கூட ஸ்லீப் பண்ணுன்னு கேட்டு பயங்கர வல்கரா பேசிட்டு இருக்கா. நீ எப்படியோ போய்க்கோ, எனக்கு உன் மேல எந்த கேரும் இல்ல, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் நீ பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேளு, அதுவும் முக்கியமா ரூயன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கூப்பிடுறான். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை மாதிரி ஒரு பிளைண்ட் மேனா எதுக்குடா மேரேஜ் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் என்ன ரெகுலேட் பண்ண வைக்குதுன்னு சொல்ல, இங்க பாரு வேணா ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் நிறையவே கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன்னு, ஆனா இப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், என் கூட வந்துரு, ஒரு வேளை நீ போனினா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என் லைஃப்ல நான் பண்ண பெரிய மிஸ்டேக் ஒன்று மேரேஜ் பண்ணாதான், மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்றதுக்கு நான் ஒன்றும் உன்ன மாதிரி வடிகட்டின முட்டாள் இல்லை, நீ இல்லைனா தான் என் லைஃப் நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றா. ஸோ ஏன் கூட வர முடியாது, அப்போ அவனுங்க கூட போக முடியுமான்னு கேட்டு இவனு கோவத்தில் ஹீரோயின் கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே யான்சன் வந்துடுறா. வந்ததுமே ஹீரோடைய மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு ஹீரோனை கேர் பண்ணிக்கிறா. இது ஜெர்மனி, இங்க வந்து கூடமா மற்றவங்க கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துப்ப, எனக்கு தெரிஞ்சு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், பக்கத்துல தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, போயிட்டு செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் இங்க அந்த ரூயனை தான் காமிக்கிறாங்க. அவளை ஹீரோயின் நடிச்சாங்க இல்லையா, அதை பத்தி அவகிட்ட சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என் மேலே கையை வச்சிருப்பா, என் மேலே கையை வச்சு அவளை சும்மா விட மாட்டான், இதுக்கப்புறம் அவள் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சியா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே ஹீரோ வந்துடுறா. நான் கூட உங்களை இன்னசென்ட் நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் ஹீரோயினை எதுவும் ஹர்ட் பண்ண நினைக்காதீங்கன்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சா, அது சரி நீங்க எதுக்கு இது வரைக்குமே டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடாம இருக்கீங்கன்னு கேக்குறா. எனக்கு இப்போதைக்கு வேணா டிவோர்ஸ் பண்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் இல்ல, ஆல்ரெடி நம்ம கம்பெனியை பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை போயிட்டு கவனிக்கணும், எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சைனாக்கு கிளம்ப சொல்லிட்டு போறான். ஜியாவா அங்கிருந்து கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ரூயன் அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி, எனக்காக மறுபடியும் நீ ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த ஃபில்ம் எடுத்துருந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்க, ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாட்டியோடைய பிரேஸ்லெட்டை தான் என்னால பாதுகாக்க முடியல, அட்லீஸ்ட் இதையாவது என்னால பாதுகாக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ யான்சன் என்ன சொல்றானா, உனக்காக நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த உடஞ்சு போன பிரேஸ்லெட்டை ஒட்ட வச்சிருக்கான் போல. அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். உடஞ்சு போன உன் பாட்டியோட பிரேஸ்லெட்டை இந்த உலகத்திலேயே பெஸ்டான டிசைனர் கிட்ட கொடுத்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லவும் ஹீரோயின் பயங்கர எமோஷனல் ஆகி யான்சனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கா. யான்சன் ஹீரோயின் கண்ணில் இருந்தா அவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, இந்த பிரேஸ்லெட் உன் கூட இருக்கும்போது உன் பாட்டியே உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது, கான்ஃபிடென்ட்டோட உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்லி அவளை மோட்டிவேட் பண்றா. இந்த அளவுக்கு தான் பொண்ணு மேல அக்கறைப்படுறானா, யான்சனுக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு ஹீரோடி அப்பாவுக்கு தோணுது. அதனால ஹீரோயின் கிட்ட, ஏமா எனக்கு தெரிஞ்சு யான்சன் ரொம்ப நல்ல பையன், உன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான், நீ ஏன் அவனை கன்சிடர் பண்ணக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்க, அப்பா என்ன பேசுறீங்க, அவருக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஓடிடுறா. அடி பாவி, விளையாட்டுக்கு பண்ணதை போயிட்டு இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டாலேன்னு முழிச்சிட்டு இருக்க. யான்சன் அவ என்ன சொல்லிட்டு போறான், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, அதை வேற ஏன் அங்கிள் கேட்குறீங்க, அது ஒரு பெரிய ஸ்டோரி, அவ என்னை வேற மாதிரி பையன் நினைச்சிட்டு போறான்னு சொல்ல, அதை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. இங்க பாருப்பா யான்சன், எனக்கு என்னமோ நீ சீக்கிரமாவே உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்றதா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப டைம் எடுத்துக்காது, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன்னு சொல்லி ஹீரோயின் பேரண்ட்ஸ் யான்சனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யான்சன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்பா அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு லாயர் கிட்ட சொல்லி அஃபிஷியலா ஹீரோடைய வீட்டுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வைக்க சொல்றாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோடைய கைக்கும் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வந்து சேருது. இதுதான் சான்ஸ்ன்ட்டு, இப்போ கூட நீங்க அதுல சைன் பண்ண மாட்டீங்களா, இல்லைன்னா உங்க கம்பெனியே பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு கூட போகும், சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை இந்த ரூயன் மூட்டி விட்டுட்டு இருக்கா. இவனும் பயங்கர கோவத்தோட, எல்லாமே எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியில போங்க, என்ன தனியாக விடுங்கன்னு சொல்ல அவளுமே இங்கேருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை எடுத்து பார்த்துட்டு, வேன் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண, ஆனா இவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறியான்னு மனசாட்சியே இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆக்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு ஹீரோக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாலையா இவன் ஃப்ரெண்டு இவான், அவன் தான் வரான். ஹீரோடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருக்குங்கிறதால நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இட்ஸ் ஓகேடா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது இவன் ஹீரோயினை அந்த ஆக்ஷன்ல வச்சு பார்த்தாலையா அதை பத்தி தான் சொல்றான். அன்னைக்கு நடந்த ஆக்ஷன்ல ஒரு பொண்ணை பார்த்தா அவ ரொம்ப அழகா இருந்தான்னு சொல்லி ஹீரோடைய வைஃப்னே தெரியாம ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நீ கூட ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறனா அந்த பொண்ணை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்குமே ரொம்ப ஆவலா
இருக்குன்னு சொல்றான். சீக்கிரமாவே அந்த பொண்ணு யாரு என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் போட்டோவை போன்ல வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அது இந்த ரூயன் பார்த்தரா. இவளை தான் நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? எனக்கு இவளை நல்லாவே தெரியும், இவளை மீட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்றா. அப்பனா சீக்கிரமா மீட் பண்ண ஹெல்ப் பண்ணுமான்னு அவனும் அங்கிருந்து கிளம்ப இவ உடனே அவளுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, இந்த தடவை ஹீரோயின் லைஃபை மொத்தமாவே முடிச்சலாம்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான சொல்லிட்டு இருக்கா. எங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில தான் காமிக்கிறாங்க. இவங்க மூவி ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மூவியை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்களா. இதுக்கப்புறம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக வேண்டியதா மிச்சமா. சோ அதை செலிப்ரேட் பண்ண எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் இல்ல. இந்த முக்கியமான பேங்க்வெட் பார்ட்டில கலந்துக்காம ஹீரோயின் எங்க போறான்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோமே வரா. ஹீரோயினை புள்ளி பண்ணா இங்கேயே வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தனியா போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ யான்சன் என்ன சொல்றானா, மிஸ்டர் ஹேனோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இந்த நிலைமையில கூட பார்ட்டி பண்ண வந்திருக்காரு பாருங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசிட்டு இருக்கான். நான் நீங்க சும்மா வரல, இந்த மூவியோட இன்வெஸ்டரா வந்திருக்கேன்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பாதியில இருந்தப்போ கிளப்ல இருந்து யான்சன் அவளை தூக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த இன்சிடென்ட் தான் இவனுக்கு ஞாபகம் வந்து போகுது. ஒரு மாதிரி ஜெலஸாக ஆரம்பிக்கிறான். நேரா யான்சன் கிட்ட போயிட்டு, நீங்க ரொம்ப பெரிய மூவி ஸ்டாரா இருந்தோம் என்ன பிரயோஜனம், டிவோர்ஸே ஆகாத ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி உங்க டைமை தான் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி பதிலுக்கு இவனுமே அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணுங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க என்ன உங்களமா நினைச்சீங்களா? எனக்கு உங்களை விடவும் ஹீரோயின் மேல நிறையவே அக்கறை இருக்குன்னு சொல்றான். வேன் மாதிரியான ஒரு டர்ட்டி உமனை உங்க லைஃப் பார்ட்னரா நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பிளைண்ட் மேன் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி திரும்பும் போது அவன் பேசினது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அங்க ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பேசினதெல்லாம் இவன் பேசிட்டு யான்சனை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். நீ வேணும்னு தானே அந்த வார்த்தையை என்ன சொல்ல வச்ச, அவ முன்னாடி என்ன ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். மிஸ்டர் ஹேன், இதுக்கப்புறமாவது கோவத்தை யூஸ் பண்ணாம மூளையை யூஸ் பண்ணுங்க, கோவத்துல நீங்க வார்த்தையை விட்டு அதுக்கு நானா பொறுப்புன்னு சொல்லிட்டு போறான். இங்க பார்ட்டில ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரூயன் ஹீரோயினை போட்டோ எடுத்து ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவனுக்கு அனுப்பி வச்சிடறா. ஹீரோயின் போட்டோ பார்த்ததுமே இவன் பயங்கர எக்ஸைட் ஆயிடுறான். இந்த பொண்ணை தான் நான் தேடிட்டு இருந்தேன், அவ பேர் என்ன, அவ எங்க இருக்கான்னு கேட்கவும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு உங்க டைமை நீங்க அவ கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ தனியா வந்துட்டு இருக்கா. அப்போ யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு தோணிட்டு இருக்கு. பார்த்தா இந்த ரூயன் தான் பின் பக்கமா வந்து ஹீரோயினியை அன்கான்சியஸ் ஆக்கிட்டா. அவளுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி நம்ம பிளான் படி இவளை நான் மயக்கமாக்கிட்டேன், அடுத்ததான் அந்த யான்சன் இவளை தேடி வராத அளவுக்கு அவனை பிஸி ஆக்கிட்டேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றா. இந்த பக்கம் யான்சனும் ஹீரோயினியும் ரொம்ப நேரமா அங்க இல்லாம இருக்கவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் கேட்கறா. அவங்களுமே நாங்க பார்க்கலன்னு சொல்றாங்க. உடனே கால் ட்ரை பண்ணி பார்க்கறேன், காலை ரீச் ஆக மாட்டேங்குது. எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை தேடலான்ட்டு போகும்போது ஆப்போசிட்ல அவனுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து அவன் அங்கேருந்து போக விடாத அளவுக்கு பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினியா அந்த ரூயன் ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் படுக்க வச்சிருக்கா. நீ ரொம்ப லக்கி தெரியுமா, இன்னைக்கு உன் கூட உன் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டே டைமை ஸ்பெண்ட் பண்ண போறான், எவ்வளோ தைரியம் தான் அந்த ஆக்ஷனை வச்சு என்ன அரைஞ்சிருப்ப, நீ பண்ண அந்த வேலையால ஏன்டா என்ன அடிச்சனும் உன் லைஃப் ஃபுல்லா நீ அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வாயில ட்ரக்ஸை வச்சு அழுத்தி அவளை விழுங்க வச்சுட்டு அதோட ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறா. நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு உள்ள உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போய் என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவனும் ஹீரோயினை அப்ரோச் பண்ணலான்ட்டு போக உடனே ஹீரோயினை எழுந்து அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துடுறா. இவனும் ஓடி வந்தா ஹீரோயினை பிடிச்சிடறான். நீ எவ்வளவு பணம் கேட்கறியோ நான் அவ்வளவு பணத்தையும் தரேன், ஒழுங்கா என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தற்செயலா அந்த பக்கமா வந்த ஹீரோ ஓடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அவனை நகர்த்தி விடுறான். ஹேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, எனக்கு இவ கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்கும் போது ஹீரோவுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஓங்கி அவன் கண்ணத்திலே பலர்னு அரைஞ்சிட்டு அவன் என் வைஃப் முதல்ல இங்க இருந்து கிளம்புறான்னு சொல்றான். இவளுக்காக நீ என்ன பகச்சிக்கிறியா, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனும் எப்போதும் போல ஹீரோயின் கிட்ட அவன் ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவன் அவனையும் செடியூஸ் பண்ண பாக்குறியா, எதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்கான். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தட்டு தடுமாறி போகலான்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ட்ரக்ல தானே இருக்கான், ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே போறா. சோ இப்பதான் இவனுக்கும் தெரியுது ஹீரோயின் ட்ரக்ல இருக்காங்க. அது அப்பனா என் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணதான் வேணும்னே யாரோ உனக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா உனக்கான ரெமெடி நான் தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரூமில் பறக்க வச்சுட்டு இவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோயினை அப்ரோச் பண்ண போகிறான். உடனே ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெளியில் போட பைத்தியன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இங்கே பாருவேன், நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, என்னால் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை அப்ரோச் பண்ண போகிறான். அப்போவா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் உன்னை லவ்வே பண்ணல, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, நீ என்னை தொடும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. வேன் என்ன பேசுகிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணு தான் நினைக்கிறேன், நான் அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன் ஹெல்ப் மண்ணாங்கட்டியில் உனக்கு தேவையில்ல, ஃபர்ஸ்ட் என்னை விட்டு
நகர்ந்து போன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டாரா. வேன் என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான். உண்மையை சொல்ல போனா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்பதான் வாயை திறந்து சொல்றான். ஆனா எனக்கு உன் மேல லவ்வே இல்ல. அது எப்படி? பண்ண வேண்டிய டார்ச்சர்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் மேல உனக்கு லவ் வருதான்னு கேட்க அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வேற அவளுக்கு பயங்கரமா தலையை வர வலிக்க ஸ்டார்ட் ஆகுது. நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா யான்ஷன் அங்க வந்து ஹீரோ அடிச்சு கீழே தள்ளிட்டு ஹீரோயினை சேவ் பண்ணிடுறான். வேன் என்னுடைய வைஃப், எங்க 2 பேருக்குள்ள நீ எதுக்கு இடையில வர? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். சோ இப்பதான் இவன் வைஃப்ங்கிறதே உனக்கு தெரியுதா? 3 வருஷமா இவளை டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப என்ன வைஃப்னு சொல்லி கூப்பிடுற? என்னைக்காவது இவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா? எப்ப பாரு மத்தவங்க பண்ற எல்லா மிஸ்டேக்கும் இவளை மட்டுமே ப்ளேம் பண்ணிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய அசிஸ்டன்ட் உன்னை தேடி டிவோர்ஸ் பேப்பர் சொல்ல வருவாரு. சோ அதுல சைனை போட்டு கொடுத்துட்டு இவன் லைஃபை விட்டே போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். யான்ஷன் சொன்ன மாதிரி அவருடைய அசிஸ்டன்ட் அங்க வந்து ஹீரோடைய மூஞ்சில டிவோர்ஸ் பேப்பர்ஸை தூக்கி போட்டுட்டு போறாரு. ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அவங்க வேலை வேணும்னு தெரியாதுல்ல, அவங்க விலகி போகும்போது தான் அவங்க வேலை வேணும்னு புரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோடைய வேலை வேணும்னு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. வேன் என்னை விட்டு நீ போக நினைக்கிறேன்னு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அதுல சைனையும் போட்டு கொடுத்துறான். ஹீரோயினும் அந்த பேப்பர்ஸை வாங்கி பார்த்துட்டு ஃபைனலா எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. சரி நான் இப்பவே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இல்ல நான் இந்த நிலைமையில இருக்கும்போது என்ன நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்மளை பத்தி காசிப் ஸ்ப்ரெட் ஆகும், இதனால உன் கெரியர் கூட அஃபெக்ட் ஆகும்னு சொல்லும் போது உனக்காக என்னுடைய கெரியர் இருந்தா அதை பத்தி எனக்கு சந்தோஷம் தான், நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன்னு சொல்றான். இந்த அளவுக்கு தான் மேல கேரிங்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் யான்ஷன் மேல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு தான் பொண்ணுங்க நாவே பிடிக்காத நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, அதனால சாரி சொல்லிட்டு டக்குன்னு விலகிக்கிறா. சோ உனக்கு ஒரு மேன் தேவைப்படுது, என்ன பார்த்தா உனக்கு மேனா தெரியலன்னு கேட்க யான்ஷன் என்ன பேசுற, உனக்கு தான் பொண்ணுங்க நாவே பிடிக்காதுன்னு சொல்றா. அப்படின்னு யார் சொன்னதுன்னு கேட்டு அவளை கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. லாஸ்ட் நைட் நடந்த அந்த இன்சிடென்ட்காக உங்க ஃப்ரெண்ட் யுவான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதா சொன்னாரு. ஆக்சுவலி அவருக்கு ஹீரோயின் உங்க வைஃப்னு தெரியாதான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு ஹீரோயினை வர வச்சு அந்த பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணது உங்க சிஸ்டர் எல்லாம் ரோயன் தானே சொன்னாருன்னு சொல்ல அதை கேட்ட இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்விம்மிங் பூல் இன்சிடென்ட்டை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதில்ல, அன்னைக்கு ஹீரோயின் அவங்கள பிடிச்சு தள்ளி விடவே இல்லை. உங்க சிஸ்டர் எல்லாம் தான் வேணும்னே தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க. அப்படி விழும்போது அவங்களையும் கையை பிடிச்சு உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை தண்ணியில விழுந்ததுல அபார்ட் ஆகல, அவங்களே தான் குழந்தை வேணான்னு சொல்லி வாலண்டியரா அபார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான மெடிக்கல் ப்ரூஃபுமே அனுப்புறாரு. அதை பார்த்த ஹீரோவும் பயங்கர கோவத்தோட அந்த ரூயனை தான் தேடி போறான். அங்க ஹீரோவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுங்கிறது இந்த ரூயனுக்கும் தெரிய வருது. அவன் வரதுக்குள்ளே இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னா அவன் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சூட்கேஸோட வெளியில வர ஆப்போசிட்ல தான் ஹீரோ வந்து நிக்கிறான். என்னாச்சு சிஸ்டர்லாம், எங்க இவ்வளவு அவசரமா போறீங்கன்னு கேட்டா என் அப்பா எனக்கு கால் பண்ணாரு, என்ன ரொம்ப மிஸ் பண்றாராம், அதான் அவரை பார்க்க ஜெர்மனி போறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. பயங்கர கோவத்தோட அவன் சூட்கேஸை பிடிங்க தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறமும் டிராமா பண்ண ட்ரை பண்ணாத, நீ பண்ண எல்லா கேவலமான ட்ரிக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவருடைய அந்த அபார்ஷன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீயே உன் குழந்தைய கொண்டுட்டு ஹீரோயின் மேல பழிய போட்டுருப்பன்னு கேட்க என்ன மன்னிச்சிருங்க ஹேனி, இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணேன். இந்த குழந்தை பிறந்தா நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி செம்மையா நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கா. சரி இதெல்லாம் பண்ண எதுக்காக வேணும்னே தெரிஞ்சிருந்தேன் என் ஃப்ரெண்டு இவன் கூட வேனை ஸ்டே பண்ண வைக்க அந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்து பிளான் போட்டு கொடுத்த. ஒருவேளை அந்த இடத்துக்கு நான் போகலன்னா அவன் நிலைமை என்ன இருக்குன்னு கேட்கும் போது அதுக்குமே என்ன ரீசன் சொல்றானா, அந்த ஆக்ஷன் அன்னைக்கு அவ என்ன அடிச்சிட்டா, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்களும் தானே என் கூட இருந்தீங்கன்னு கேட்கிறா. இவனுக்கும் பயங்கர கில்ட்டியா இருக்கு, இந்த அளவுக்கு ஒரு முட்டாள இருந்தா இத்தனை நாள் அவளை டார்ச்சர் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனை கிவ் அப் பண்ண மனசு வரல, அதனால இப்பவே அவ கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவ கூட பேட்சப் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை தேடி தான் கிளம்புறா. உடனே இந்த ரூயனும் ஸ்டாப் பண்ணி நீங்க போகவே கூடாது, உங்களுக்காக நான் இருக்கேன், என் கூட ஜெர்மனி வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இருக்கா. ஆனா அவ கையை உதறி விட்டுட்டு அங்க எந்த ஹீரோனை தேடி தான் கிளம்பிடுறா. அவளுக்காக என்னையா தள்ளி விட்டுட்டு போற, மொத்த லைஃபையுமே நரகமாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கான். அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டும் என்ன சொல்றானா, ஹீரோவுக்கு அந்த ரூயனை பத்தின மொத்த உண்மையும் தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அவ இந்த நாட்டுக்கே வராத அளவுக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு, இவ்வளவு லேட்டா அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு பாருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. சரி லாஸ்ட் நைட் என்ன நடந்ததுன்னு கேட்டு ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன உளற, எங்க 2 பேருக்குள்ளேயும் லாஸ்ட் நைட் எதுவுமே நடக்கல, ஏன்னா யான்ஷனுக்கு தான் பொண்ணுங்க நவ்வே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க. ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ கிளப்ல இருக்கும் போது சில ஹேண்ட்ஸமான பாய்ஸை முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு இதுல யாரையாவது சூஸ் பண்ணிக்கணும்னு சொன்ன இல்லையா, அன்னைக்கு யான்ஷன் கூட ரொமான்ஸ் பண்ணதா என் 2 கண்ணாலையும் பார்த்தா, நீ ஃபுல்லா போதில் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க யான்ஷன் வந்து நிக்கிறான். ஹீரோயின் கிட்ட வந்து இப்போ உனக்கு ஓகே தானே, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ற மாதிரி க்ளோஸா போறா. யான்ஷன் என்ன பண்றன்னு கேட்டு ஹீரோயினும் பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அப்போ அவங்களை கரெக்டா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஓடி வந்து அந்த ரோயன் ஹீரோடைய ஆஃபீஸ்ல இருந்து நிறைய ஃபைலை தூக்கிட்டு போயிட்டாலாம். எப்படியா இருந்தாலும் அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏதாவது பிரச்சனை கொடுப்பான்னு சொல்லுவோம். போனா போகட்டும், அவ என்ன பண்ண போறாங்கிறத ஆல்ரெடி நான் கெஸ் பண்ணிட்டேன். ஸோ அவளை வெளியில கொண்டு வரதுக்கு என்னுடைய பிளான்ல இதுவுமே ஒரு பாட்டு தான் சொல்லிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயின் டைரக்ஷன்ல உருவான லாங் நைட் மூவியோடைய அவார்ட் செரமனி தான் நடக்குது. லாங் நைட் மூவி ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்து அவார்டுக்கும் நாமினேட் ஆயிருக்கா. ஸோ அதை பத்தி சொல்லி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் போது
மொத்த டீமுக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினும் யான்ஷனும் க்ளோஸா உட்காந்துருக்காத அந்த ரூயனுமே பாக்குறா. அவளுக்கு பயங்கர ஜெலஸா இருக்கு. உன்னால நான் இங்க கஷ்டப்படுறேன், நீ மட்டும் ஹாப்பியா இருக்கியா? இருடி, உன் முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை மொத்தமா காணாமாக்கிறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு யூஎஸ்பி பின் வச்சிருக்கா. அந்த ப்ரொஜெக்டர்ல இன்செக்ட் பண்ணிடுறா. அதுல இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ட்ரக்ல இருந்தப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட் அவளை ஃபோர்ஸ் பண்ணிருப்பா இல்லையா, அதை வீடியோ எடுத்து வச்சிருப்பா போல. அந்த வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு மொத்த பேரும் பயங்கர ஷாக்ல இருக்கு. அப்ப இந்த ரூயன் எல்லாரும் முன்னாடி வந்த இந்த வீடியோல வந்த விமன் வேற யாரும் கிடையாது, இங்க நிக்கிறல இந்த வேன் தான். இவர் ஷேம்லெஸ் ஆன பொண்ணு, ரொம்ப கேவலமானவன் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை எக்ஸ்போஸ் பண்றா. தென் ஹீரோமே அங்கதானே இருக்கான். அவனும் எல்லாரும் முன்னாடியும் இந்த வீடியோ ஒரு ஃபேக்கான வீடியோ, இவ தான் அன்னைக்கு ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்துருக்கா, ஹீரோயினுடைய பேரை கேட்கதான் இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், இது எதுவுமே நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சோ நான் தான் அவளுக்கு ட்ரக் கொடுத்தேன்னு சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட எதுவும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். அங்கிருந்த ஆடியன்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு பார்க்க இன்னசென்ட் மாதிரி இருக்கா, ஆனா பர்சனல் லைஃப்ல ரொம்ப கேவலமா இருப்பா போல இருக்குன்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா காசிப் அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும் போது அந்த வீடியோ வர வைரல் ஆகி எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய வீடியோவை மொத்த உலகம் பார்த்துட்டு இருக்கு, நான் நினைச்ச மாதிரி உன் லைஃபை நாசமாக்கிட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் உன்னுடைய பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே இதுக்காக இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு கேக்குறாங்க. உன்னுடைய வீடியோ வைரல் ஆச்சு, இதுக்கப்புறம் ஹீரோவாலையும் யான்ஷனாலையும் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா இந்த ரூயனுடைய அசிஸ்டன்டே வந்தா இது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி இவ பேசின ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதுல ஹீரோயினுடைய ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணணும், அவளுக்கு ட்ரக் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருப்பா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட பிளாக் மார்க்கெட்ல வாங்கிட்டு சொல்லி இந்த ட்ரக்கை தான் ஹீரோயினுக்கு கொடுத்தாங்கன்னா அதையுமே எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் அப்ப இது எல்லாத்தையும் இந்த ரூயன் தான் பண்ணிருக்காளா, இவ தான் போய் சொல்லியிருக்கா, அவங்கள ஃப்ரேம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் இவ்வளவு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன ஜியாவும் அவ தப்ப உணர்ந்துட்ட போல. அவ கூட இந்த ரூயன் கிட்ட வந்து அன்னைக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லா நீங்களே தான் வேற என்ன விழுந்தீங்க, ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல, உங்க குழந்தைய கூட நீங்களே தான் அபர்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா உண்மையும் ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நீ இவங்க கூட சேர்ந்துட்டேன்னு கேட்கும் போது ஹீரோயினும் நீ உன்னுடைய பிளான் எல்லாம் என்னுடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணலான்னு பார்த்த, கடைசியில நீ எதுவுமே இல்லாம நிர்கதியா நிக்கிறேன்னு சொல்லும் போது நீ என்ன ஜெயிலே போட்டாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் உன் கெரியரை நீ ஸ்டார்ட் பண்ண முடியாது, உனக்கு டேட்டே தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஆக்சுவலி உனக்கு என்னுடைய ரியல் ஐடென்டிட்டி என்னன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு கேவலமான ட்ரிக்கெல்லாம் எனக்கு எதிராக யூஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லுவோம். என்னதான் உன்னுடைய பெரிய ஐடென்டிட்டி, எங்கேயோ இருந்த கிராமத்துலேருந்து வந்து 3 வருஷமா டார்ச்சர் அனுபவிச்சு உன் ஹஸ்பண்டாலேயே கைவிடப்பட்ட பொண்ணு தானே நீ சொல்லுவோம். உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டும் அடியே பைத்தியக்காரி, அவங்க யாருன்னு தெரியுமா, உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ஆக்டருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் வாங்கின டைரக்டர் ஃபேனின்னு சொல்றா. இவ்வளோ அதை நம்பவே முடியல, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த லாங் நைட் மூவியோட டைரக்டர் இவ தான் கேட்குறா. இந்த விஷயம் ஹீரோக்கு கூட ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கு. நான் கூட ஹீரோயினியா போரான பொண்ணு தான் நினைச்சேன், ஆனா இவ்வளோ பெரிய டைரக்டரா, எதுக்காக இந்த விஷயத்த சொல்லவில்லைன்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க யான்ஷனும் காட்ஸ் கிட்ட சொல்லி அந்த ரூயனை பிடிச்சி வெளியில தள்ள சொல்லிட்டு அவார்ட் செரமனியை ஸ்டார்ட் பண்ண சொல்றான். அப்ப அந்த ரூயன் கிளாப் பண்ணுவா. அங்க அவளுடைய ஆட்கள் எல்லாம் கண்ணோட வந்து நிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கிருந்து ஒருத்தர் கூட விட போக மாட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயினை டார்கெட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோயின் அப்பா தான் வந்து நினைக்கிறாரு. நான் இங்கே இருக்கும் போது என் பொண்ணு மேலே கை வைக்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா சொல்லிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் போய் நின்னுக்கிறா. ஹீரோவுக்கு தான் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. என்ன சொல்றீங்க, ஹீரோயின் உங்க பொண்ணுன்னு கேட்க, ஆமா வேன் என்னுடைய பொண்ணு தான், என்னுடைய மொத்த ஜியாங் குரூப்புக்கும் ஒரே ஒரு வாரிசு. ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டாள மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் லைஃப்ல 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டா. இல்லைன்னா வச்சுக்கோயா இன்னைக்கு இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பிசினஸ் உமனா இருப்பான்னு சொல்றாரு. எங்க அந்த ரூயனுக்கு ஹீரோயினை பத்தின மொத்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்லி அவன் ஆட்கள்கிட்ட சொல்லி ஹீரோயினை ஷூட் பண்ண சொல்றா. ஆனா அவளுடைய ஆட்களும் ஹீரோயினை எய்ம் பண்ணாம இந்த ரூயனை போயிட்டு எய்ம் பண்றாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோயின் அப்பா சொல்றாரு, அவங்க எல்லாரும் என்ன உன்னுடைய ஆட்கள் நினைச்சியா, அவங்க எல்லாருமே என்னுடைய ஏஜென்ட், இதுக்கப்புறம் உனக்கு தப்பிக்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை எழுதிட்டு போயிட்டு அவன் லைஃப் எல்லாம் வெளியிலே வர முடியாத அளவுக்கு ஜெயில போட சொல்றாரு. தென் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் யான்ஷனும் ஹீரோயின் கிட்ட இதை விட்டா அப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, எனக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் வாய்ப்பு இதுதான் சொல்லி ஹீரோயின் முன்னாடி நீலன் பண்ணி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் கேட்டு ப்ரொபோஸ் பண்றான். அதுக்கு அவ பதில் சொல்றதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஹீரோவும் வேன் என்னை மன்னிச்சிட்டு நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் நிறையவே மிஸ்டேக் பண்ணிட்டு உன்னை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி இவனுமே ஹீரோயின் முன்னாடி நீலன் பண்ணி ப்ரொபோஸ் பண்றான். இங்க பாரு வேன், அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, அவன் உன்னை நிறையவே டார்ச்சர் பண்ணிருக்கான், இன்னைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆயிட்டான்னு தெரிஞ்சதும் மறுபடியும் உன்னை ரீமேரேஜ் பண்ணிக்கலான்னு பாக்குறான், அவனை அக்செப்ட் பண்ணிக்காத என்ன அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றான். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி ப்ளேம் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுடைய மூவி தான் பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கான். எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினுக்கு அவார்ட் கொடுக்க ஸ்டேஜுக்கு தான் வெல்கம் பண்றாங்க. ஹீரோயினும் இவங்க 2 பேருக்குமே ஓகே சொல்லாம 2 பேருமே டேல்ல விட்டுட்டு பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்ட் வாங்க போயிடுறா. ஃபைனலா ஹீரோயின் பாட்டி ஆசைப்பட்டபடியே ஹீரோயின் ஒரு பெரிய டைரக்டர் ஆயிட்டா. சோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த டிராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா
மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல டிராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.